இந்த உலகம் முழுக்க வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. பயணிக்குதுன்னு கூட சொல்ல முடியாது, ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ எது உண்மையான வெற்றி அப்படின்னு தெரியாம இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மகான்கள் பொதுவா சொல்லுவாங்க, எல்லாருமே வெற்றி பெற்றால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் உண்மையான வெற்றி. அப்போ எது உண்மையான வெற்றி என்பதை இன்னைக்கு நமக்கு மிக தெளிவாக நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு நமக்கு விளக்கம் கொடுப்பதற்காக இயற்கை விஞ்ஞானி நமது ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுடைய தெய்வீக சிந்தனையை நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம கேட்கிறோம். ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி இந்த சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பூஜாமா யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, ஐயாவா இருந்துச்சுன்னா கோஹோஸ்ட் கொடுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட மைக்கை மட்டும் ஓபன் பண்ணிக்கோங்க ஐயா. ஆன் பண்ணிட்டாங்கன்னு. வணக்கம்மா. சிறப்புங்க ஐயா. நான் பேசுறது கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துகள். நன்றிங்க ஐயா, பேசலாம், கிளியரா இருக்கு. இறை ஆசீர்வாதம் யாவருக்கும் கிடைக்கட்டும். இறை கருணை, இறையாற்றல் எங்குமாக பெருகி வழங்கட்டும். பல நூறு நாட்கள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்நாள் நீடிக்கட்டும். ஆண்டுகள் பல ஆண்டு, பல்லாயிரம் ஆண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை வணங்குகிறேன். உங்களை இந்த நன்னாளில் இப்பதான் அம்மா சொன்னாங்க உங்களுடைய பிறந்த நாள்னு. மிகவும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாம் மகன்னு. அம்மா நான் பேசுறது கேக்குதா? ஹலோ அம்மா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ஐயா, தெளிவா கேக்குது ஐயா. சொல்லுங்க. எனக்கு தெரியல, அதான் கேட்டேன். இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அற்புதமான ஒரு மாலை பொழுதிலே நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். ஏதோ சில இடையூறுகள், சில நிகழ்வு குறுக்கீடுகள், அதனால சந்திக்க முடியாம போச்சு. அதனால இந்த அற்புதமான மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன். எது உண்மையான வெற்றி அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பா நமக்கு ஐயா கொடுத்துருக்காங்க. வெற்றி என்பது வாழ்க்கையில தேவைப்படுதா இல்லையா? வெற்றி என்பது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். தோல்வினா என்ன? வெற்றி தோல்வின்னு இரண்டா பிரியுது ஒரு நிகழ்ச்சி. வாழறதா இருக்கட்டும், ஒரு வாழ்க்கை வெற்றியா தோல்வியா அப்படின்னு ஒரு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு போட்டியில கலந்துக்கிட்டா வெற்றி தோல்வி, ஒரு விளையாட்டுல கலந்துக்கிட்டா வெற்றி தோல்வி, ஒரு யுத்தத்துல சண்டை, முன்னொரு காலத்துல எல்லாம் யுத்தம் இப்போ நாடுகள்ல போர் நடக்குது இல்லையா, அதுல வெற்றி தோல்வி எப்படி நினைக்கிறோம். உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் வெற்றி தோல்வி இருக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒவ்வொரு செயலிலும் வெற்றி தோல்வி இருக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய பேச்சு வந்து கலந்துரையாடல் மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் தூங்காம பாத்துக்க வேண்டியது ஒரு பேச்சாளருடைய கடமை. காலையில கேட்கும் போதே ஒரு கேள்வியை வச்சேன் அவங்க தம்பிகிட்ட. உண்மையிலேயே வந்து என்னுடைய பேச்சு வேணும்னு ஏன் அந்த ஆள் பேச மாட்டேங்கிறாருன்னு யாராவது கேட்டிருக்காங்களா அவங்கள அப்படின்னு கேட்டேன். கேட்டிருக்காங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சமயத்துல ஒன்றும் ஆள் கிடைக்கலன்னா சும்மா இந்த ஆளை பிடிச்சி போடுவோமே அப்படின்னு கூட பேச வைக்கிறது உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்னுடைய பேச்சுக்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக குறுக்கிட வேண்டும். எப்படி குறுக்கிடணும். நீங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியை சந்திக்காதவராக இருந்தால் என்னுடைய பேச்சுக்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். என்னுடைய பேச்சு உங்களுடைய செயலாக மாற வேண்டும்.
அந்த செயல்கள் மிக நீண்ட மகிழ்ச்சியை நீண்ட நாளைக்கு கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு வேலை வந்து ரொம்ப நாளைக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமா? யாருக்காவது தெரியுமா? மகிழ்ச்சி என்பதுதான் வெற்றி. வெற்றியின் பின்விளைவு தான் மகிழ்ச்சி. வெற்றி ஒரு போட்டியில வெற்றி அடைஞ்சான்னு அர்த்தம். அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். யுத்தத்துல ஒரு போர்ல வெற்றி அடைஞ்சாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி. இப்போ நம்ம ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தேர்வு எழுதுறோம். தேர்வுல வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி. உண்மையிலே வெற்றி என்பது வெற்றிக்கும் பின்னால் மகிழ்ச்சி வருகிறது. தோல்விக்கும் பின்னால் கவலை, பயம் இதெல்லாம் வருது இல்லையா? நான் கேட்டேன், என்னுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அல்லது மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். ஒரு தடவை ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா வாழ்நாள் பூரா மகிழ்ச்சியை கொண்டு வரும் அல்லது வெற்றியை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு வேலை இருக்கா? யாருக்காவது தெரியுமா? உதாரணமா சொல்லலாம். நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா வாழ்நாள் பூரா மகிழ்ச்சி. ஒரு வீட்டை கட்டிட்டோம்னா வாழ்நாள் பூரா மகிழ்ச்சி. ஒரு காரை வாங்கிடுறேன் ரொம்ப காலம் மகிழ்ச்சி. இந்த மாதிரி சொல்லுவோம் நம்ம. ஒரு சின்ன செடியை வச்சீங்கன்னா கூட மகிழ்ச்சி. இன்னையிலிருந்து நீங்கள் தொடங்குகிற ஒரு வேலை, இன்னைக்கு ஒரே ஒரு வேலை செய்றீங்க. இது பல நாட்களுக்கு பல ஆண்டுகளுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது சாத்தியமா? இது மாதிரி ஒரு வேலை இருந்ததுன்னா யார் தான் செய்யாம இருப்பாங்க? ஒரு சின்ன வேலை செய்றோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், பல வருத்தங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். பல காரியங்கள்ல வருத்தம் இருக்கலாம். பிள்ளைங்கள் மேல வருத்தம் இருக்கலாம். வீடுகள் மேல, பழகுற மனிதர்கள் மேல, அலுவலகத்துல, இப்படி பல இடங்கள்ல பல்வேறு காரணங்களை நினைச்சதை சாதிக்க முடியாம போய், உடல் நலக்குறைவு, இப்படி பல்வேறு வகையான வருத்தம் நமக்குள்ள இருக்கு. கவலைகள் இருக்கு. பயம் இருக்கு. இதை எல்லாத்தையும் கடந்து மகிழ்ச்சி வரணும் அல்லது வெற்றி வரணும். மகிழ்ச்சி வந்தா வெற்றி வந்துடும் இல்லையா? அல்லது வெற்றி வந்தா தான் மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் வாழ்க்கையினுடைய மிக இன்பமான ஒன்று. நான் எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. நீங்க இருக்கிற இடம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நான் வந்து மகிழ்ச்சியை எப்படி கொண்டு வரேன்னு சொன்னா, நான் வந்து ஒரு விவசாயி, ஒரு உழவன். நான் ஒரு செடி வச்சேன்னா, அது எழும்பும், தானே வளரும், நீர் மட்டும் இருந்தா போதும். பூக்கும், காய்க்கும். ஒரு மரம் வச்சேன்னா, பல ஆண்டுகளுக்கு பூக்கும், காய்க்கும். அப்புறம் நெறைய பூக்கள் தோட்டத்துக்கு வந்த உடனே தேனீக்கள் வரும், தேன் வரும். பல்வேறு விதமான மாறுதல்கள், அற்புதமான வாசனை வரும். அப்போ மகிழ்ச்சி என்பது விதைக்கப்படுகிறது. இது மாதிரி நம்ம செயல்கள்லயும் நடக்கும். செயல்கள்லயும் நடக்கும். ஒரு சின்ன வீடு இருக்கு. ஒரு வீட்டுக்கு பக்கத்திலேயே உங்க வீட்ல கூட ஒரு சின்னதா ஒரு தொட்டி வாங்கி ஒரு செடி வைக்கலாம் நீங்க. அதுக்கு தினம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம். செடி தொட்டியில வச்சிருக்கிறதுனால ஊத்தணும். அது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல அது வளர வளர உங்களுக்கே தெரியாத ஒரு மகிழ்ச்சி வரும். நீங்க வீட்டு வாசல கடந்து போகும்போது, வாசலுக்கு வெளியில ஒரு 4 செடி பூத்திருந்ததுன்னா, நிச்சயமா நீங்க போகும்போது எவ்வளவு மனசுல கவலை இருந்தாலும், அத பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒரு வண்டி வச்சிருக்கீங்க. 2 வீலர் அப்டின்னா, உங்க வாசல்ல நீங்க போற பக்கமா தொடச்சு தயார் நிலையில வச்சிருந்தா ஒரு மகிழ்ச்சி வரும். அது போலவே நீங்க வீட்டுக்குள்ள நுழையிறீங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் மன்னிக்கணும். சுகமான, இனிமையான, குளிர்ச்சியான நிலையில வீட்டு உள்ள இருக்கணும். வீட்டு உள்ள வெப்பம் இருக்கக்கூடாது. நல்ல காற்றோட்டமா இருக்கணும். அப்படி இருந்தா தூய்மையா இருக்கணும் வீட்டு உள்ள. குப்பையா தெரியக்கூடாது. வீட்டுல பொருட்கள்லாம் ஒழுங்கா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கணும். உள்ள நுழைஞ்சதுமே நம்மை அறியாத ஒரு மகிழ்ச்சி. உங்க அறைக்குள்ள போறீங்க. உடைகள் எல்லாம் மடிச்சு வச்சிருக்கணும். இதெல்லாம் வாழ்வியல் மகிழ்ச்சி. சரியா? இது மாதிரி மகிழ்ச்சியை நாம் நிரந்தரமாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பல பிரச்சனை இருக்கட்டுங்க. கவலை இருக்கட்டும், கடன் இருக்கட்டும், அலுவல்ல பிரச்சனை இருக்கட்டும். ஆனா அதுக்காக வீட்டுல சட்டையை ஒழுங்கா போடக்கூடாதுன்னு யார் சொல்றா? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்னும் நான் செருப்பை தொடச்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் காலையில. செருப்பை தொடச்சு போட்டுக்க கூடாதுன்னு யார் சொன்னா? உங்களுடைய கழிவறைகள்லாம் தூய்மையா இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னா? உங்களுடைய வீடுகள் அழகா மடிச்சு ஒழுங்கா அடுக்கி வைக்க கூடாதுன்னு யார் சொன்னா? வீட்டுல உள்ள பொருட்களை தொடச்சு வைக்க கூடாதுன்னு யார் சொல்றா? பல பிரச்சனைகள் இருக்கட்டும். அதுக்காக இதை ஏன் செய்யாம இருக்கணும்? அல்லது இதை ஏன் அப்படியே போடணும் கிடப்புல? சில பேர் இந்த மாதிரி செய்வோம். என்ன செய்வோம்? ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது இப்படி வச்சுக்கலாம். ஒரு திடீர்னு ஒரு மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு அவசர சூழல் வந்துட்டு,
அந்த குடும்பமே அந்த ஒரு முக்கியமான நபரோட மருத்துவ செலவு அல்லது மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால அந்த நோயால பதட்டம் அடைஞ்சு எல்லாத்தையும் போட்டபடி போயிடுவாங்க அப்படியே. ஏன்னா உயிருங்கிறது அவ்வளவு முக்கியம் இல்லையா? அல்லது திடீர்னு நமக்கு வேண்டிய யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப உடல்நலம் சரியில்லை, அல்லது ஏதோ ஒரு ஆபத்தே வந்துட்டு, உயிர் ஆபத்தே வந்துட்டுன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு பதட்டத்துல எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு ஓடிடும். இது இயல்பா நடக்கிற ஒண்ணுதான். அதுக்காக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டா போக முடியும்? முடியாது. ஆனா வந்த பிறகு அதற்காக பதட்டத்துல நம்ம போறோங்கிறதுக்காக வீடு தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக் கொள்ளாது அப்படிங்கிற உண்மையை நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். பதட்டத்துல செய்யறதுக்காக ஒரு பொருளை வீணாக்க கூடாது. நாம் பதட்டம் அடைவதால் பொருட்களை வீணடிக்க கூடாது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும். அதே போல அவசரத்திலையும் நிறைய தப்பு செய்வோம். அதுவும் தோல்வியையே கொண்டு வரும். அவசரம், ஆத்திரம், அலட்சியம் இந்த 3ம் தோல்வியை கொண்டு வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சரி, எல்லாம் கரெக்டா செய்றியா? ஒண்ணும் அவசரம் இல்ல. எதுவும் இல்ல. சில பேரு வெற்றி என்பது உணரப்பட வேண்டிய ஒன்று. இது எல்லாத்தையும் தாண்டுனதுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். வெற்றி என்பது நினைத்து நினைத்து பெருமைப்பட வேண்டிய ஒன்று. இந்த ஒண்ண இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல யாரும் செஞ்சதே கிடையாது. வெற்றி அடைஞ்சிருப்பாங்க நெறைய வீரர்கள். அந்த வெற்றிய நினைச்சு பெருமைப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த வெற்றியை நிலைப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது அடுத்த விஷயம். சரி, வீரர்கள் போட்டியில கலந்துக்கிறாங்க. அதனால வெற்றி, தோல்வி. நாங்க எந்த போட்டியில கலந்துக்கிட்டோம் வெற்றி, தோல்வி? உண்மையிலேயே நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் வெற்றியும், தோல்வியும் இருக்கு. வீட்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கீரை குழம்பு நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. ஆஹா! கீரை குழம்பு சாப்பிடுறோமான்னு அப்பதான் இவருக்கு கீரை குழம்பு சாப்பிடுறாருங்கிறதே ஞாபகம் வரும். இப்ப இதுல எங்கெங்க வெற்றி, தோல்வி வருதுன்னீங்க? அவங்க மெனக்கெட்டு சமைச்சு வச்சிருக்காங்க உங்களுக்காக. எவ்வளவு பொறுப்பா, சுவையா வைக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அவங்க கூப்பிட்டு கேட்ட பிறகுதான் நீங்க சாப்பிடுறதே உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க நிகழ்விடத்திலேயே இல்ல. நிகழ்கால குறிப்பிலேயே இல்ல. வேற எங்கேயோ நினைச்சுட்டு இங்க சாப்பிடுறீங்க. அப்ப அந்த காரியம் தோத்து போய்விடுகிறது. அந்த உழைப்பு வீணடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நிகழ்வையும், ஒவ்வொரு வேலையையும் நம்ம பெருமைப்படுத்த கத்துக்கணும். சரியா? அது போலவே ஒரு வேலை செய்றோம்ல, வீட்ட சுத்தமா வச்சுக்கிறோம் பாருங்க. அது அடுத்தவங்கள விட உண்மையாகவே வெற்றி. இத நினைச்சு நம்ம பெருமைப்படுறதே இல்ல. உடைய களையாம வச்சிருக்கிறேன், உடைய மடிச்சு வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கிறேன். இது நிச்சயமாக நீங்கள் தியானம் செய்கிறீர்கள், தவம் செய்கிறீர்கள். தயவு செய்து நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அன்றாட வேலைகளை தயவு செய்து, தயவு செய்து இரவிலே திருப்பி பாருங்கள். இரவிலே திருப்பி பாருங்கள். இதுக்கு எங்கேயா நேரம் இருக்கு? ஒண்ணும் இல்ல. நிச்சயமா இரவுல எழும்புவீங்க இல்லையா? ஒரு கழிவறைக்கு போறதுக்கோ, சிறுநீர் கழிக்கவோ, அல்லது தண்ணீர் குடிக்கவோ கண்டிப்பா நம்ம எழும்புவோம். கொசு கடிச்சா கூட தூக்கம் இல்லாம சமயத்துல எழும்புவோம். அந்த நேரத்துல இருட்டுல தனிமையா எந்திரிச்சு உட்காந்தீங்கன்னா, நிறைய ஓய்வு நேரம் இருக்கு இரவு என்பதுல. உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. நான் ஏற்கனவே ஒண்ணு சொல்லிக் குடுத்துட்டேன் உங்களுக்கு. ராமலிங்கம் மாரி ஒரு முக்காடு ஒண்ணு போட்டுக்கோங்க. வயித்துக்கு அதுக்கு அவர மாரியே கைய மூடிக்கோங்க. வலது கால மேல வச்சு, இடது கால கீழ வச்சுக்கோங்க. அது மாரி இடது கைய கீழ வச்சு, வலது கைய மேல வச்சுக்கோங்க. வேணும்னா ராமலிங்கத்த பார்த்துக்கோங்க. அந்த புகைப்படம் இருந்ததுன்னா. சரியா? அத மாரி இரவுல உட்கார பழகுனீங்கன்னா சிறப்பா இருக்கும். சரியா? அந்த நேரத்துல உங்களுக்கு நெறைய சிந்திக்கிற வாய்ப்பு இருக்கும். நெறைய யோசிக்க முடியும். இப்போ இந்த மாரி நேரங்கள்ல நிச்சயமா நீங்க நெறைய சிந்தனை வயப்படலாம். அந்த மாரி அமைதியா இருள்ல தனியா உட்கார்ந்து இருக்கும்போது தான் உங்கள பத்தி சிந்திக்கலாம், குழந்தைய பத்தி சிந்திக்கலாம், அடுத்த வீட்ட பத்தி சிந்திக்கலாம், எதிர்காலத்த பத்தி சிந்திக்கலாம். எல்லாத்த பத்தி முக்கியமா சிந்திக்க வேண்டியது உங்க வெற்றிய பத்தி சிந்திக்கணும். நீங்க வெற்றி அடைஞ்சீங்களா, தோல்வி அடைஞ்சீங்களாங்கிறத பத்தி அவசியம் சிந்திக்கணும்.
ஹலோ. ஐயா உடல் சத்தம் கேட்கல ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களா? ஹலோ. ஐயா இப்ப கேக்குதுங்க ஐயா. கேக்குதா? மகிழ்ச்சிமா. என்னுடைய கேமரா வருதா? வீடியோ வருதா? ஆங்க ஐயா, ரிவர்ஸ்ல இருக்கு. அண்ணா வீடியோ வீடியோ ரிவர்ஸ்ல இருக்குங்க ஐயா. நான் எப்படி கொண்டு வரதுன்னு தெரியலையே. இப்ப சரியா இருக்குதுங்க ஐயா. நன்றிம்மா. இந்த வெற்றிங்கிறது சொன்னோம் பார்த்தீங்களா? வெற்றியை வந்து தீர்மானிக்கணுங்கிறது நம்முடைய நடந்து போன நிகழ்வை நீங்க கணிக்காம வெற்றியை தீர்மானிக்க முடியாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஓட்டப்பந்தயம் ஓடுறான் பாருங்க, ஓடும்போது நீங்க கடந்த காலத்தை எங்கேயா நினைக்க முடியும்? எதுக்கு இருக்கிறவனை ஜெயிக்கணும்னா ஓடித்தானே ஆகணும். அதுல ஓடாம எப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப வெற்றி என்பது முன்னோக்கி நகர்வது அப்படின்னு இது வரைக்கும் நீங்க புரிஞ்சு வச்சிருப்பீங்க, அல்லது உங்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்திருப்பாங்க. வாழ்க்கையிலேயே இன்னும் சொல்ல போனா கடவுள் முன்னோக்கி நடக்கிற மாதிரி தான் படைச்சே வச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பின்னாடி போற மாதிரி நம்மளை படைக்கவே இல்லை இயற்கை. அதனால நாளைய நிகழ்வை எதிர்கொள்வதுதான் வெற்றி அப்படின்னு பல தடவை நம்மளுக்கு சொல்லி இருப்பாங்க. நம்ம அதுக்காகவே போராடுறோங்க. நேற்று வரைக்கும் என்ன செஞ்சோங்கிறதையும் விட்டுருவோம். நாளைக்கு பணம் வேணும், இன்னைக்கு வரைக்கும் ஏழை, நாளைக்கு பணம் வேணும். அல்லது இன்னைக்கு செலவு பண்ணியாச்சு, நாளைக்கு பணம் வேணும். இன்னைக்கு இது இல்லை, நாளைக்கு அது இல்லாம வாழவே முடியாது. இப்படி நாளைய பொழுதுகளை மட்டுமே அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் நம்முடைய வெற்றி என்று இதுவரையில் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அப்படிதான் நம்புறீங்க. நாளைக்கு படிக்கணும், நாளைக்கு உணவு வேணும், நாளைக்கு வீட்டினுடைய சில சூழ்நிலை, நாளைக்கு யார் யாரை பார்க்கணும், நாளைக்கு அலுவலகத்துல எப்படி நடந்துக்கணும், இதுதான் உண்மையான வெற்றி என்று ஒரு தவறான புரிதலை நாம் வைத்திருக்கிறோம். அது உலகத்திலே இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி சொன்னதே இல்லை. நீ நாளைக்கு நடக்க போறது சரி பார்க்கறது அல்லது அதை நோக்கி போறது தவறு, அதுதான் உண்மையான வெற்றின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒண்ணுல இருந்து மாறி அது தவறான புரிதல் அப்படின்னு முதல் தடவையா உங்களுடைய எப்படி சொல்றது, உங்களுடைய கருத்தரங்கத்துல, உங்களுடைய வாழ்நாளில், உங்களுடைய உறவு வட்டத்தில் நீங்க யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க, முதல் தடவையாக நான் தான் சொல்றேன், நாளைய பொழுதுகளை மட்டுமே தீர்மானிப்பது வெற்றி அல்ல, நாளைய பொழுதுகளின் செயல்பாடுகள் மட்டும் வெற்றி அல்ல. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஆனா நம்ம அந்த பக்கத்தை பார்க்கவே இல்லை. யாரு சொன்னா? திருவள்ளுவர் தான். எண்ணி துணிக கருமம். அதாவது நினைச்சு பார்த்த பிறகுதான் வேலையை தொடங்கணும். வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி நினைக்காம தொடங்கவே கூடாது. சரி, வேலையை தொடங்கியாச்சு, நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல ஓடணும், ஓடினாதான் ஜெயிக்க முடியும். சரி நினைச்சுட்டேன், ஓட போறேன். ரைட்டு. இப்ப நான் என்ன சொன்னேன், அடுத்தது பின்னோக்கி, நிகழ்வுகளின் பின்னோக்கி பார்க்கணும். நான் சொன்னது நாளைக்கு ஓடுறதுக்கு முன்னாடி நேத்தைய பொழுத நினைக்கணும். நேத்து எங்க நினைக்கிறது? நேற்று பிராக்டிஸ் பண்ண, பயிற்சி எடுத்தேன், நாளைக்கு ஓட போறேன். இல்ல, இப்படி பார்க்கிறது பின்னோக்கி பார்த்தல் அல்ல. இந்த ஓட்டப்பந்தயத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டியது அவசியமா? ஓடாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை இருண்டு விடுமா? நாளைக்கு இந்த பணத்தை தேடாவிட்டால் நான் அழிந்து விடுவேனா? இந்த வீட்டை கட்டாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை இருண்டு விடுமா? முதல்ல இது தாங்க பின்னோக்கி பார்க்கறது. நீங்க எந்த ஒரு வேலையும் செய்றீங்க பாருங்க, இது இல்லாவிட்டால் நான் அழிந்து விடுவேனான்னு ஒரு கேள்வி கேளுங்களேன். இது இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாதான்னு ஒரு கேள்வி கேளுங்களேன். இது இல்லாமலே என்னால் சிறப்பாக செய்ய முடியுமா முடியாதான்னு கேள்வி கேளுங்க. இதை விட குறைவான விலையில் இன்னும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியுமா முடியாதான்னு கேள்வி கேளுங்க. இதை விட என்னிடத்தில் இருப்பதை
சிறப்பாக பராமரித்தால் இன்னும் சிறப்பாக வாழ முடியுமா முடியாதான்னு கேள்வி கேளுங்க. நீங்க இன்னும் முன்னோக்கி வாங்கவே இல்லை பொருளை. வாங்கின பொருளை நல்லா பராமரிச்சா நல்லா வாழலாமா வேணாமா அப்படின்னு கேளுங்க. இது எல்லாம் நேற்றைய சிந்தனைகள், நம்மிடத்தில் உள்ள முந்தைய நாள் நகர்ந்த சிந்தனைகள். இரவுல உட்கார்ந்து இருக்கும்போது நேற்று செஞ்சு சரியா தப்பா அப்படிங்கிறத சிந்திக்காம நீங்க வாழ்க்கையில வெற்றியை தொடவே ஓடிக்கிட்டே இருப்பான். என்ன ஏதுன்னு நேற்று என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு நினைச்சே இருக்க மாட்டான். நாளைக்கு நடக்க போறதை நினைச்சிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். இப்படி ஓடி ஓடியே முடிவற்று ஓடி முடிந்து போனது வாழ்க்கை. முடிவற்று ஓடி முடிந்து போனது வாழ்க்கை. வாழாமலே முடித்து போனது வாழ்க்கை. எப்ப நம்ம வாழ்வோம்னு தெரியுமா? உண்மையில எப்ப வாழ்க்கையோட வெற்றி நினைச்சு பாக்குறோம் பாருங்க. நேத்து செஞ்சது, முந்தா நாள் செஞ்சது, போன வாரம் செஞ்சது, அப்பா அம்மாவை திட்டுனது, குழந்தைங்களை அடிச்சது, நண்பர்களோட தவறா பேசுனது, நண்பர்கள் நம்மளை ஏமாத்தினது, அந்த ஏமாற்றத்தையும் தாண்டி நம்ம நம்பினது, அப்புறம் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறது, அந்த நடந்ததின் பின் விளைவு. அடுத்தவங்களை மாத்துறதுக்காகவும் நம்ம சில வேலைகள்லாம் செய்வோம்ல. மற்றவங்களை மாத்துறதுக்கு, ஒழுங்குபடுத்துறதுக்கு, குழந்தைங்களை ஒழுங்குபடுத்த, கணவன் மனைவியை ஒழுங்குபடுத்த, மாணவன் கனவியை ஒழுங்குபடுத்த, பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்த, இப்படி பல்வேறு வேலைகள் செய்வோம் பாருங்க. இதை எல்லாம் மீண்டும் நாம் எடை போட வேண்டும். நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சமா பேசுனா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக பேசுறேன். 7 மணிக்கு விட்டுருக்காங்க, 7:15 போயிருக்கு. கேட்டா ஒரு அரை மணி நேரம் கலந்துரையாடல் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த திருப்பி பார்த்தல் இல்லாம நீங்க வாழ்க்கையில வெற்றியை தொடவே முடியாது. இங்க தாங்க வெற்றியே காண போச்சு. நிறைய பேர் வீட்டை கட்டிட்டு படுவாங்க பாருங்க அவஸ்தை. தெரியாதனமா கடன் வாங்கிட்டேன், தெரியாதனமா இந்த பக்கத்துல வச்சு கட்டிட்டேன், தெரியாதனமா இந்த வீட்டை கட்டியிருக்கவே வேணாம், தெரியாம காரை வாங்கிட்டேன், அவசரப்பட்டு இப்ப இந்த முடிவை எடுத்துட்டேன், அவசரப்பட்டு இந்த இடத்துல நிலம் வாங்கிட்டேன். நிறைய இதை எப்படி பின்னோக்கி பார்க்கறது? ஒரு பொருள் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை மாத்திரமே கொடுக்கறது அப்படிங்கறத எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது? இந்த ஆளம் மகிழ்ச்சி மட்டும்தான் வரும், துக்கமே வராது அப்படின்னு ஒரு வேலை, ஒரு பொருள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க? முதல்ல உங்களால மட்டுமே வாங்கக்கூடியதா இருக்கும். கடன் வாங்கி வாங்குறதா இருக்கக்கூடாது. பல பேர் உதவியால அது நடக்கிறதா இருக்கக்கூடாது. அந்த உதவிக்கு நீங்க திருப்பி பதில் உதவி செய்யற மாதிரி இருக்கும். சரியா? பெத்தவங்க தானே பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அவங்கள இம்சை பண்ணி வாங்குறதா இருக்கக்கூடாது. அல்லது குழந்தைங்க பெத்தவங்களை துன்புறுத்தி செஞ்சுக்கிறதா இருக்கக்கூடாது. இல்ல நான் சந்தோஷமா தான் கடன் வாங்கி என் பையனுக்கு கொடுக்குறேன், இல்ல அது மாதிரி கொடுக்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொடுக்கலாம். கடன் வாங்கினா வட்டி கொடுக்கணும், சேர்த்து கொடுத்தோம்னா வட்டி கொடுக்க வேண்டாம். நம்ம உற்சாகமா இருப்போம். அப்ப சேமிப்பு என்பது நாளைய பொழுதுக்காக சிறுக சிறுக உழைத்து உருவாக்குவது என்பது மிக உயர்ந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும். இன்னைக்கே செய்யணும், இப்பவே செய்யணுங்கிறது பல்வேறு வகையில் துன்பத்தை கொண்டு வரும். இதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அமைதியா உட்கார்ந்துருந்தாதான் கண்டுபிடிக்கவே முடியும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான். ஒரு 100 தடவையாவது படிச்சிருப்பான். எனக்கே தெரியும், நிறைய தடவை படிப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டு தேர்வு எழுதுறான். தேர்வு எழுதும் போது அப்பதான் தெரியுது, நிறைய இடங்கள்ல அந்த எழுத்துக்கு எழுத்து பிழைகள் வருகிறது. ஆங்கிலம்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்லன்னு வச்சுக்கோங்களேன், ஒற்றெழுத்து பிழைகள் வருகிறது. வல்லெழுத்து, அதாவது நெட்டெழுத்து எது, குறியில் எழுத்து எதுன்னு தெரியல, எந்த லா போடணும்னு தெரியல, எந்த ரா போடணும்னு தெரியல. இப்ப நல்லா புரிஞ்சவங்க, ஒரு ஆசிரியர் மாணவனுடைய அழகை பார்ப்பதில்லை. அவன் மிக ஒழுக்கமான மாணவனா என்பதை கூட திருத்துகின்ற, விடைத்தாளை திருத்துகின்ற ஆசிரியர் பார்ப்பதில்லை. நீங்கள் ஒழுக்கமான பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறீர்கள், ஆனால் அந்த ஆசிரியர் உங்களுடைய பிள்ளையின் ஒழுக்கத்தை தேர்வுத்தாளில் பார்ப்பதில்லை. தப்பு தப்பா பழகியிருப்பான்.
தவறான ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டான். ஒழுக்கம் இல்லாத மாணவனா கூட இருப்பான். ஆனா மிக சரியான விடையை எழுதியிருந்தா அவன் மிகச்சிறந்தான மாணவனா பதிவேற்றம் செய்யப்பட்டுருவான். அவனுக்கு மிக உயர்ந்த மதிப்பெண் கிடைச்சிரும். அப்போ ஆசிரியர் என்பவர் உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்களுடைய குற்றமில்லாத எழுத்துக்கள், அழகிய எழுத்துக்கள், கேள்விக்கு மிக சரியான பதில்கள். இத நான் 100 தடவை படிச்சிருக்கேங்க அப்படின்னாலும் அதுல பயன் இல்லை. நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் மாத்திரமே நீங்கள் எப்படிப்பட்ட மாணவர் என்பதை உங்களுடைய ஆசிரியரிடம் காண்பிக்கிறது. உங்கள் உருவமோ, உங்கள் நடவடிக்கைகளோ, உங்களுடைய பண்புகளோ அல்ல. இதை போலவே உங்க வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்கு பாருங்க. நீங்க எந்த சம்பவத்துல ஈடுபட்டிருக்கீங்க? வீடு கட்டுறீங்களா? வண்டி வாங்கியிருக்கீங்களா? பழைய வண்டியை தான் வாங்கியிருக்கீங்களா? இருக்கிற 4 சட்டை மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்கா? அதுக்கு மேல வாங்க முடியலையா? இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் வெற்றியை தொடுகிறீர்களா இல்லையா என்பதை வெற்றி கவனித்துக் கொண்டிருக்கிறது. அங்க ஆசிரியர் கவனிக்கிறாரு. ஆசிரியர் என்ன செய்யறாரு? ஏழை மாணவனா, பணக்கார மாணவனா, ஒழுக்கமான மாணவனா, ஒழுக்கம் இல்லாத மாணவனா, அவன் அதெல்லாம் அவர் ஆசிரியர் பார்க்கவே இல்லை. அவர் கண்களுக்கு தெரியறதெல்லாம் அந்த எழுத்துக்கள் தான். அதுல வரும் பிழைகள் தான். அது போல வெற்றின்னு ஒண்ணு இருக்குது. அது உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. எப்படி பார்க்குது? நீங்கள் எப்படிப்பட்டவர்? உங்களிடம் எவ்வளவு பொருள் இருக்கிறது? நீங்கள் எத்தனை பொருட்கள் வைத்திருக்கிறீர்கள்? எதையெல்லாம் வைத்திருக்கிறீர்கள்? ஏழையா? பணக்காரரா? மாடி வீடா? குடிசை வீடா? நிறைய துணிமணிகள் வைத்திருக்கிறீர்களா? கொஞ்சம் தான் வைத்திருக்கிறீர்களா? எத்தனை அறைகள் வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை பண்டம் பாத்திரங்கள் வைத்திருக்கிறீர்கள்? எவ்வளவு நகைகள் வைத்திருக்கிறீர்கள்? எதையும் பார்க்கவில்லை. வெற்றி என்பது நிறைய வசதி எல்லாம் இருக்கும். நிறைய நகை நட்டெல்லாம் போட்டு வந்திருப்பாங்க. ஒரு சாதாரண பொண்ணு நகை நட்டே இருக்காது. சும்மா சாதாரணமா ஏதோ 1, 2 நகைகள். ரொம்ப எளிமையான ஒரு உடை. புன்னகையோட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கோம் எல்லார்கிட்டையும். எல்லாரையும் கவர்வது அந்த பெண்ணாதான் இருக்கும். அதுதான் அந்த இடத்துல வெற்றியாளர். ஏன்னா அதுதான் மகிழ்வை சந்திக்கும். வாழ்க்கை என்பது, வெற்றி என்பது மகிழ்ச்சியின் பின்னால் வருகிறது. அது போலவே வாழ்க்கையின் வெற்றி என்பது திரும்பி பார்த்தலில் வருகிறது. இந்த பையன் மட்டும் எழுதி பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவனால 100 தடவை படிச்சிருந்தாலும் நினைச்சிட்டு இருப்பான் நான் கரெக்டா படிச்சிருக்கேன் அப்படின்னு. எழுதும்போதுதான் எழுத்துப்பிழையே வரும். அப்பதான் தெரியும் எழுத்து தப்பு தப்பா எழுதுறோன்னே தெரியும். எழுத்த படிக்க முடியாதபடி எழுதுறோங்கிறதே தெரியும். இது போலவே அவசர அவசரமா நிறைய வேலைகளை செய்வோம். அந்த வேலைகளை இன்னும் அழகாவும் பொறுமையாகவும் செய்யலாம் அப்படிங்கிறது செஞ்சு முடிச்ச பிறகு திருப்பி பார்க்கலன்னா தெரியவே தெரியாது. நீங்க கார் துடைக்கிறதுக்கும் இன்னொருத்தங்க சுத்தமா வச்சிருக்கிறவங்க கார் துடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்க பாத்திரம் கழுவுறதுக்கும் இன்னொருத்தவங்க பாத்திரம் கழுவுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்க உடைய மடிக்கிறதுக்கும் இன்னொருத்தவங்க உடைய மடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நிறைய வேலைகள்ல மாறுபாடு இருக்குங்க. நீங்க திரும்பி பார்க்காம அந்த உச்சத்தை, அந்த வெற்றியின் உச்சத்தை தொடவே முடியாது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பசங்கள்கிட்ட, முதல்ல ஆசிரியரை மயக்க கத்துக்கணும். ஆசிரியர் எங்க மயங்குவாரு? எதுக்கு ஆசிரியர் இருந்தா அவர்கிட்ட பணிவா பேசலாம், உடைகளை ஒழுங்கா உடுத்திருக்கலாம், அவருக்கு அடக்க ஒடக்கமா இருக்கலாம், புத்தகங்களை ஒழுங்கா வச்சுக்கலாம், அவர் கேட்கிற கேள்விக்கு நேர்மையான முறையில ஒழுக்கமா பதில் சொல்லலாம். இதெல்லாம் ஆசிரியருக்கு எதிரே நடந்து கொள்ள வேண்டிய பண்புகள். பார்த்த உடனே பணிஞ்சு வணக்கம் சொல்லணும். அவங்களுக்கு எதுக்கு பதட்டமாவோ, ஓட்டமாவோ, விரைவாவோ, அவசரமாவோ தெரியக்கூடாது ஆசிரியருக்கு. இது எல்லாமே மனிதனுடைய எதிரிகள். ஆசிரியருக்கு மட்டும் இல்ல, ஒரு வேலையை செய்யறதுக்கும் சரிதான். வேலை உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க சீக்கிரம் சீக்கிரமா செய்றீங்களா? பதட்டத்துல செய்றீங்களா? பொறுமையா வேணும்னே செய்யறது மாதிரி ஏமாத்திக்கிட்டே நேரம் கடத்துறீங்களா? வேலை உங்களுடைய வெற்றியை கவனித்துக் கொண்டிருக்கிறது. வேலை எங்கேயா கவனிக்குது? ஆமா, ஒருத்தன் 10 நிமிஷத்துல ஒரு வேலையை செய்யறான். இன்னொருத்தன் 5 நிமிஷத்துல செய்யறான். இன்னொருத்தன் 15 நிமிஷத்துல செய்யறான். அதே வேலை தான் நடக்குது. அப்ப வேலை உங்களுடைய திறமையை எடை போடுது இல்லையா? ஒழுங்காகவும் பொறுப்பாகவும் நீங்கள் வேலையை செய்கிறீர்களா என்பதை வேலை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இடம் புரியுதா உங்களுக்கு? இது போலவே வெற்றி உங்கள் ஒவ்வொரு வினாடியையும், ஒவ்வொரு வேலையையும் மிக சரியாக செய்கிறீர்களா இல்லையா என்று பார்த்து கொண்டிருக்கிறது. சரி, தவறுதெல்லாம் செஞ்சு விட்டேன், அவசரத்துல செஞ்சுட்டேன், என்னையா பண்றது? உட்கார்ந்து திரும்பி பாருங்கள்.
கேள்வித்தாள் எழுதுனதும் கண்டிப்பா விடைத்தாள், கேள்வித்தாளை படிக்கிறீர்கள், விடை எழுதுகிறீர்கள். விடை எழுதிய பிறகு அவசியம் திரும்பி பார்க்க நேரம் இல்லாமல் நீங்கள் விடைத்தாள் எழுதுவதை விட எழுதாமல் இருப்பதே நல்லது. இல்ல நான் ரொம்ப கரெக்டா தாங்க எழுதியிருக்கேன், ரொம்ப சரியா தான் வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன், அங்க விடைத்தாள சரியா எழுதிட்டீங்க. இல்ல, சரியாக எழுதியிருந்தாலும் மீண்டும் சரிபார்த்து சரியாதான் எழுதியிருக்கேன் அப்படின்னு மறுபடியும் பார்த்து சரிபார்த்த பின்புதான் அது சரி. ஒரு வேலையை செஞ்ச பிறகு திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்த்துட்டு கரெக்டா தான் செஞ்சிருக்கேன். சில பேர் பொருளை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் அலைவாங்க, பார்த்திருப்பீங்க. பொருளை வைக்கும் போதே இத பார்த்து இந்த இடத்துல சாவியை வைக்கிறேன், எப்பவுமே சாவியை இங்கதான் வைப்பேன், இன்னைக்கு இங்கதான் வைக்கிறேன், இது சாவி வைக்கிற இடம். சும்மா ஒரு நிமிஷம் தான் சாவியை வச்சிருக்கிறத ஞாபகப்படுத்திட்டு திருப்பி நீங்க அடுத்த வேலைக்கு போங்களேன். சாவியை எங்கேயோ வச்சேன்ல, இதெல்லாம் ஞாபகம் வரும். ஞாபகப்படுத்திக்கணும்னு பார்த்து கூட வச்சேன்ல, அப்போ வந்து திருப்பி மறந்துடும். ஒரே இடத்துல வச்சீங்கன்னா இயல்பாகவே போய் எடுத்துட முடியும். இதுவெல்லாம் வெற்றியை நமக்கு சுலபமாக்கும். அப்புறம் நினைவாற்றலை கொண்டு வருவோம் வெற்றி. இந்த மாதிரி வேலைகள் பல தடவை வச்சு எடுக்கும்போது 2 தடவை மறந்துடும். இங்கேயும் ஞாபகமா வைக்கணும்னு சொல்லிதான் வச்சேன், மறந்துட்டேன். முதல்ல வைக்கிறதே மறந்துட்டு வச்சுட்டு அவசரத்துல போயிடுவோம், தேடிக்கிட்டே இருப்போம். இது முதல் தோல்வி. வாழ்க்கை அழிந்து கொண்டு இருக்கிறது. எப்படி அழியுதுன்னு தெரியுமா? வினாடிகளால் அழிகிறது, நிமிடங்களால் அழிகிறது, மணிக்கணக்கில் அழிகிறது. எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்கிறீங்க? 60 வருஷம் நீங்க இருக்கிறதா வச்சுக்கோங்க. 60 × 24 மணி நேரம் பெருக்கல் 60 நிமிடம். இவ்வளவுதாங்க நம்ம வாழ்க்கை. நம்ம கற்பனையில ரொம்ப நாள் இருக்க போறோம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா 80 வருஷம் இருப்பேன், அப்படியே வச்சுக்கலாம். 80 ஆண்டு இன்ட்டு 320 360 நாள் இன்ட்டு 24 மணி நேரம் பெருக்கல் 60 நிமிடம். இத்தனை நிமிஷம் தான் போகுது. இன்னைக்கு ஒரு நாள் போச்சுன்னா 24 பெருக்கல் 60 நிமிடம், 24 மணி நேரம். நிமிடத்து 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம். இத்தனை நிமிடம் தான் இன்னைக்கு பொழுது போயிடுச்சு, கழிஞ்சிச்சு. மொத்த நிமிடங்களை இந்த நிமிடங்களை கழிச்சிட்டே போயிருங்க. இப்போ நீ இப்படி எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்க இல்லைங்க, சந்தோஷமா நீங்க விரும்புற வரைக்கும் வாழ்க்கையை நீட்டிக்கலாங்க. இன்னொருத்தன் கிட்னியை பிடிங்கி வச்சுட்டு கூட வாழுறோமா இல்லையா? நான் வாழ்க்கையை நீட்டிக்கிறதுக்குலாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். எப்படிலாம் இருந்தா உடம்புல நோய் இல்லாம இருக்கலாம்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ சந்தோஷமா வாழறதுக்கு வெற்றியாளராக நீங்கள் வாழ வேண்டும். அதை நான் வந்து ரொம்ப விரும்புறேன். ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி வேணுங்க. வெற்றிங்கிறது பணத்தில் மட்டுமல்ல, உடைகளில் மட்டுமல்ல, வண்டி வாகனங்களில் மட்டுமல்ல, வீடுகளில் மட்டுமல்ல, பெரும் பெரும் பதவிகளில் மட்டுமல்ல. அந்த பதவியை ரொம்ப பெருமையா எல்லாரும் பார்த்து பெருமைப்படுற மாதிரி செய்யறோம் பார்த்தீங்களா? அதுதாங்க அந்த பதவிக்கு வெற்றி. நான் வந்து வேலைக்காரனா இருக்கேன், நான் எங்க பதவியிலையா இருக்கேன்? நான் என்ன பெரிய முதலாளியாவா இருக்கேன்? நான் என்ன பெரிய ஒரு அலுவலகத்துல நான் என்ன மேனேஜராவா இருக்கேன்? நான் வந்து பியூன் போஸ்ட் இல்ல. அந்த அந்த தளத்துல நீங்க ஒரு பல பேருக்கு மத்தியில உங்களுடைய மேலதிகாரிக்கு நீங்க கொடுக்கிற பணிவு, மிக ஒழுங்காக நின்று கொண்டிருந்து உங்கள் வேலையை மிக சரியாக செய்வது, அவர்கள் தவறு செய்யும் போது அதை பணிந்து சீரமைப்பது இருக்கு பாருங்க. உங்களுக்கே தெரியாம அந்த மேனேஜர் மனசுல நீங்க கதாநாயகனா இருவீங்க. நீங்க வேணா வேலைக்காரனா இருக்கலாம். காப்பியை கீழே கொட்டும் போது ஓடி போய் பதறி போய் அவருடைய உடைய முதல்ல தொடச்சிட்டு, கீழே இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணி மடிச்சு தொடச்சிட்டு, உடனடியா சுத்தமா அங்க இடத்துல அந்த அந்த சுவடே தெரியாம எடுத்துட்டு, அவருக்கு உதவியாக அந்த காகிதங்களை எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்திட்டு அவரை திருத்தும் போது அவர் நிச்சயமா வெக்கப்படுவார். அவரை விட நீங்க பெரிய ஆளு. அதனால மற்றவர்களிடையே நாம் உயர்வது என்பது அதிகாரத்தினால் அல்ல, பணிதலினாலும் வேலைகளை மிக சரியாக செய்வதனாலும். இதை சரியா செஞ்சிருக்கமான்னு திருப்பி பாக்குற பாருங்க, அதுலதான் உண்மையான வெற்றி வரும். நீங்க கரெக்டா செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ஆபீசர்ல நீங்க வந்து கீழ் நிலையில உள்ள அதிகாரியா கூட இருக்கலாம், நீங்க எல்லாரை விட கடைநிலையில ஊழியராக கூட இருக்கலாம். ஆனா பெரிய அளவுல பேர் வாங்கிட்டீங்க. எல்லாரும் யாரை பார்த்தாலும் மேனேஜரை விட உங்களதான் பெருமையா கொண்டாடுறாங்கன்னே வச்சுக்கலாம். திருப்பி இது ஒரு வகையில தொல்லையா போயிடும். தொட்டத்துக்கெல்லாம் உங்களே கூப்பிடுவாங்க. திருப்பி நீங்க இரவுல உட்காந்து நம்ம சரியா செய்யறோமா, கொஞ்சம் ஓவரா செய்யறோமா, அதிகப்படியா செய்யறோமா அப்படின்னு திருப்பியும் சரி பார்க்கணும்.
ஒரு வேலைக்கும் போதுமான அளவு நேரம் கொடுக்காம செஞ்சீங்கனாலே அது தப்பு. இததான் திருப்பி பார்க்கணுங்கிறது. நீங்க இரவுல உட்கார்ந்து திருப்பி பார்க்கும்போது உங்களுடைய நாளையின் ஒவ்வொரு மணி நேரத்தையும் நீங்க திருப்பி பார்ப்பீங்க. திருப்பி பார்க்காத வாழ்க்கை வெற்றியை தொட்டதே இல்லை. வெற்றி தொட்டது போல வெற்றிக்கனியை பறித்தது போல தோன்றும். ஆனால் தோல்வியிலேயே கொண்டு நிறுத்தும். சரிபார்த்தல் இல்லாத வாழ்க்கை ஒரு காலத்திலும் வெற்றியை கொண்டு வராது. உண்மையான வெற்றிக்கு வழி சரிபார்த்தல். அதுதான் முன்னோக்கி சிந்திக்கிறதுன்னு பேரு. நம்மளுக்கு முன்னாடி பிறந்து செத்து போனவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அப்புறம் பிறக்க போறவங்க தானே நம்மளுக்கு அப்புறம் வரப்போறாங்க. அவங்க தானே வருங்காலம். அவங்க தானே நம்மளுக்கு முன்னாடி நம்ம வெளிச்சத்துக்கு வரப்போறாங்க. அவங்கள தானே முன்னோர்கள்னு சொல்லணும். அப்படி யாராவது சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? நமக்கு முன்னாடி பிறந்து மறைஞ்சிருக்காங்க பாருங்க, அவங்களதான் முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கிருந்து தான் நம்ம வந்தோம். நம்ம அப்பா உடம்புல எங்க ஒட்டிக்கிட்டு இருந்தோன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா பிறந்த பிறகு என்ன சொல்றோம்? நான் எம்மா பெரிய ஆள் தெரியுமாங்கிறோம். அங்கிருந்துதான் மிக பாதுகாப்பாக மிக பாதுகாப்பாக நாம் இங்கே வந்தோம். ஓ, நம்ம பாதுகாப்பான இடத்துல இருந்து வந்திருக்கோம். நம்ம பாதுகாப்பா பயணிக்கிறோமா அப்படின்னு அவசியம் யோசிக்கணும். பாதுகாப்பான இடத்துல இருந்து தான் வேலையெல்லாம் செஞ்சோம். பாதுகாப்பா அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கோமா? இரவுல இன்னைக்கு என்ன வேலையெல்லாம் செஞ்சோம், நாளைக்கு என்ன வேலை செய்யணும் என்று ஒரு திராசை எடை போடுறது மாதிரி ரெண்டு பக்கமும் போடணும். நாளைக்கு வேலையை செய்ய போற வேலை எப்படி செய்யணும்னு தீர்மானிக்கணும். செஞ்சு முடிச்ச வேலையிலிருந்து எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத கத்துக்கலாம். செஞ்சு முடிச்சிருப்போம், சரியா செஞ்சோம்னு நினைச்சிருப்போம். ஆனா திரும்பி பார்க்கும் பொழுதுதான் தேர்வு எழுதிய மாணவனை போல விடைத்தாளில் பல குற்றங்கள் இருப்பது போல, படிக்கிறது போது சரியா படிச்சிருப்பான், எழுதும்போதுதான் தெரியும் எவ்வளவு பெரிய தப்புன்னு. அது மாதிரி நம்ம சரியா செஞ்சோம்னு நினைச்ச பல வேலைகள்ல பல குற்றங்கள் இருக்கும். சில வேலையை செய்யாமலே விட்டுருக்கலாம் அப்படின்னு தோணும். இதுதாங்க வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. சரிபார்த்தல் என்பது மிக மிக முக்கியம். வண்டியை தொடச்சி, நான் சொன்னல, வந்த உடனே நேரா கொண்டு வந்து வண்டியை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே திரும்பி போயிடுவாங்க. திருப்பி வீட்டை விட்டு வெளியில போகும்போது தள்ளுறதுக்கு படுவாங்க பாருங்க, அது திருப்பி வாச பக்கம் நிக்கிறதுக்கு நீங்க வரும்போதே திருப்பி நிப்பாட்டினீங்கன்னா போகும்போது எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி முன்னோக்கிய சிந்தனைகள் ஒவ்வொன்றுலயும் இருக்கணும். எதிர்காலத்துல என்ன செய்யணும், இன்னும் 5 வருஷம் கழிச்சு நம்ம என்னவா இருப்போம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு நம்ம என்னவா இருப்போம், அதுக்கு என்ன செய்யணும், எவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம கடந்து வந்தோம். நிறைய நேரம் வீணடிச்சிருக்கிறோம், சரியா உழைக்காம வீணடிச்சிருக்கிறோம், நல்லா பல பேரோட சிரிச்சு பழகாம வீணடிச்சிருக்கிறோம், நிறைய நம்ம நண்பர்களோட நிறைய விலகி நிக்கிறோம், உறவுகளோட விலகி நிக்கிறோம், நம்ம தெருவுல நடக்கிற விசேஷங்கள்ல நல்ல செயல்கள் காரியங்கள் நடக்கிறதுல நம்ம போய் கலந்துக்காம இருக்கிறோம், திருவிழாக்கள்ல பலரோட கூடி இல்லாம நிக்கிறோம், நம்ம தெருவுல தனியாவே நிக்கிறோம், நம்ம கலந்து சமுதாயத்தில் வாழவே இல்லை. இதையெல்லாம் நீங்க வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். தேவையில்லாம நம்ம சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப நாளா பேசாம இருப்போம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போறோம். இந்த உறவை மறுபடியும் நம்ம புதுப்பிக்கலாம். வீணா காலம் போயிட்டு இருக்கு. தேவையில்லாம மச்சானோட சண்டை போடுறோம், மாமாவோட சண்டை போடுறோம், அம்மா கிட்ட கோச்சிட்டு இருக்கோம், குழந்தைங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு நிக்கிறோம், அண்ணன் தம்பிகளோட பிரிஞ்சு எப்படி இருந்தாலும் செத்து போறோம். அப்ப புதுசா உறவை புதுப்பிப்போம் நம்மள அறியாமலே. மறுபடியும் உறவுகள் ஒட்டும், ஒரு பலம் பொருந்திய வாழ்க்கை வரும். நிச்சயமா நீங்க எங்க திருவாரூர்ல இருக்கீங்க, திருச்சியில இருக்கிறவங்களோட போய் தனம் பேசிட்டு சந்தோஷமா உரையாடிட்டு வர முடியாது. ஆனா உங்க தெருவுல இருந்து அடுத்த தெருவுல உள்ளவங்கள்ட்ட கூட போக முடியாது. ஆனா உங்க தெருவுல ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா நிச்சயமா நீங்க அந்த அந்த வீட்டுக்காரருக்கு மிக நெருங்கிய உறவினரா நீங்க அவங்க கண்ணுக்கு தெரியணும். அந்த வீட்டுக்காரருடைய உறவினர்களை விட நீங்க நெருங்கிய உறவினர் மாதிரி கண்டிப்பா தெரியணும். இது வெற்றி. இது மாதிரி நம்ம கூடி வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. நம்மளால முடிஞ்ச சிறு உதவி,
தெருவில் உள்ள எல்லாரும் சேர்ந்து சிறு சிறு உதவிகளை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டுல மிக அற்புதமா ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அவர் அப்படியே பெருமைப்பட்டுருவார், அவர் புலங்காகிதம் அடைஞ்சிருவார். இப்படிலாம் வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்களா? சின்ன சின்ன உதவி தான் நீங்க செய்றீங்க, பல பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை பல பகுதிகளாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க பிரமிச்சு போயிடுவாங்க. இதாங்க பல துளி பெருவெள்ளம், மகிழ்ச்சியின் ஊற்று கூடி வாழ்வது என்பது. இது வந்து அனுபவத்துல நடக்கும். அனுபவத்துல நீங்க ஒண்ணு பேச ஆரம்பிச்சாலே உடனே காராயிரம் விடும்பா, உடனே பக்கத்துல சைக்கிளை விடும்பா, சிரிச்சு பேசினா உடனே 5000 ரூபாய் பணம் தெரியான்னு கேட்பான். இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளது நீங்க இழக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா அதுக்காக என்னால கொடுக்க முடியல சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இல்ல, கொடுத்தீங்கன்னா நீங்க அழிஞ்சு போறீங்க, திருப்பி கொடுக்க போறது இல்லை. ஆனா மற்ற உதவிகளை அவங்களுக்கு செய்யலாம்ல சிரிச்சுக்கிட்டே. என்னால பணம் கொடுக்க முடியாது, நான் வேணா உனக்கு உதவி செய்யறேன், என்னால கொடுக்க முடியற பொருளை கொடுக்குறேன், 2 நாளைக்கு உடல் உழைப்பு தரேன், இப்படி சொல்லலாம். சின்ன சின்ன உதவிகள் தான் செய்யலாம். இப்படி ஒருவருக்கு ஒருவர் உதவ உதவ மனம் விரிவடையும், அறிவு விரிவடையும், ஒரு பாதுகாப்பு உணர்வு எல்லோருக்கும் கிடைக்கும். சரிங்களா? 7:30 ஆச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கலந்துரையாடல் வேணும்னு விரும்புறேன். 8 மணிக்கு முடிக்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு திரும்பி பார்த்தல் அவசியம். ரொம்ப காலம் வாழாமலே தான் விட்டுட்டோம் போல அப்படிங்கிற எண்ணம் வரும். யாரோ கை தூக்கி இருக்கிறாங்க, ஜெயலட்சுமி அம்மான்னு வருது. கலந்துரையாடலுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். வாழ்க்கையின் வெற்றி என்பது திரும்பி பார்த்தலில் இருக்கிறது. சரியா? இந்த இடத்துல நான் இன்னைக்கு முடிக்கிறேன். மீண்டும் தேவைப்படும் பொழுது தொடரலாம். அம்மா கலந்துரையாடலுக்கு போலாமா? யாரோ கை தூக்கிட்டு நிக்கிறாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களை வாழ்த்திட்டு அப்புறம் அப்படியே அப்படியா? போயிடலாம். சரிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வந்து மிக சிறப்பா சொன்னாங்க. அதாவது உண்மையான வெற்றி அப்படின்னு என்னன்னு பார்த்தா, நம்ம செய்யற ஒரு செயல்லையும் நம்ம சரியா செய்யணும், அது தெளிவா. அதாவது நாளைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன, இப்ப பிரசன்ட்டை விட்டுட்டு நாளைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் தெளிவா. அதாவது சில நேரம் சாப்பிட்டதே என்ன சாப்பிட்டீங்க காலையிலன்னு கேட்டா மத்தியானம் கேட்டா தெரியாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு பரபரப்பு. அது ஐயா சொன்ன மாதிரி 80 வயசு வரை வாழ்ந்தா கூட நம்ம 24 மணி நேரம் கணக்கு பண்ணா எவ்வளவு நாள் வாழ்ந்துட போறோம். அப்ப அந்த வாழ்ற காலத்தை திருத்தமான ஒரு வாழ்க்கை. எதை செய்தாலும் அதுல ஒரு திருத்தம். நம்ம வீடு நீட்டா துணி வைக்கிறதோ, நம்ம செருப்பு போடுறதோ, நம்ம வண்டியை துடைக்கிறதோ, எந்த ஒரு செயலையும் ஒரு திருத்தம். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கோம் அப்படிங்கிறது இல்ல. ஒரு எக்ஸாம் எழுதுனா கூட அந்த பேப்பரை திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றது. அப்போ ஒரு பொருளை நம்ம தேடுறதுலயே டைமை நிறைய வேஸ்ட் பண்றோன்றதுதான் ஐயாவோட கருத்து. நம்ம வைக்கும் போதே தெளிவா இந்த இடத்துலதான் நான் வச்சிருக்கேன், அதை வைக்கும் போதுன்னா அந்த தேடுற டைமே நம்மளுக்கு மிச்சப்பட்டுரும். அந்த மாதிரி அந்த வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது எது அப்படின்னா, நம்மளோட ஒரு செயலும் நிதானம், நல்ல ஒரு பொறுமை, நல்ல ஒரு சுத்தமான செயல். அது சாப்பிட்றதா இருந்தாலும் வீடை வைக்கிறதா இருந்தாலும் எந்த செயல் செய்தாலும் அதுதான் நமக்கு ஒரு உண்மையான வெற்றிங்கிறத தெளிவா ஐயா விளக்கியிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஐயா கிட்ட கேட்கலாம். முதல்ல நம்ம ஐயா வாழ்த்திடலாம். ஐயாவோட நிறைய கருத்துக்களை பின்பற்றி நிறைய பேர் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. சிறப்பு, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லாரும் துரியத்துக்கு வந்துடலாம். ஐயா அவங்கள வாழ்த்துறதுக்கு. ஐயா இன்னைக்கு எது உண்மையான வெற்றி அப்படிங்கிறத பத்தி சிறப்பா இயற்கை விஞ்ஞானி ஞான பிரகாசம் ஐயா தெளிவா விளக்கியிருக்காங்க. ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அற்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா எப்போதுமே அந்த கலந்துரையாடல் தான் விரும்புவாங்க. நம்ம என்ன உள் வாங்கியிருக்கிறோங்கிறத அப்பப்ப கேட்டுட்டே இருக்கிறது தான் ஐயா விரும்புவாங்க. சங்கீதாமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? சங்கீதாமா இருக்கீங்களா? உள்ள ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சங்கீதாமா. பூஜாமா, சங்கீதாமாக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருங்க. பூஜாமா, பூஜாமா. ஆரம்பிக்கலாம். சங்கீதாமா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்கிறவங்க நல்லா பயன்படுத்தலாம். இது நிறைய பேருக்கு பலனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஐயாட்ட கேட்கலாம். வாழ்க வளமுடன். எண்ணி துணிக கர்மம் என்ற ஒரு தலைப்பில் நமக்கு என்ன எதை
வெற்றி என்பதை ஆழமாக நமக்கு எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தது கேள்வி பதில் சொல்லலாம். ஜெயலட்சுமி அம்மாள், வாழ்க வளமுடன்மா. ஜெயலட்சுமி அம்மாள். அம்மா வாழ்க வளமுடன்மா. கேக்குதாம்மா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. கேக்கா? அதாவதுமா வெற்றிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஆனந்த யோகத்தில் ஒரு 300 படங்களுக்கு மேல படிச்சு அதுல பயிற்சி எடுக்கும் பார்த்தீங்களா, அது முதல் வெற்றி. 2வது நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப மகத்தான வெற்றி. 3வது நம்ம தினசரி வேலைகளை நன்கு பார்க்கிறோம்ல, அது 3வது வெற்றி. 4வது நம்ம பெற்ற பிள்ளைகள் எல்லாம் குடும்பங்கள்லாம் நல்ல சுகபோகமா வாழ்றாங்க அப்படிங்கிறத பார்த்து சந்தோஷப்படுறோம் இல்லையா, அது ஒரு விதத்துல ஒரு வெற்றி. அடுத்து நீங்க வீட்டுல உட்காந்துட்டு போன்ல நிறைய கருத்துக்களை கேட்டு நான் இப்போ கூட பார்த்து மகிழ்ச்சி அடைக்கிறோம் பார்த்தீங்களா, இது பெரிய ஒரு வெற்றி. அதையெல்லாம் இது அனைத்தையும் பார்த்த மகிழ்ச்சியில் இறைநிலை அடைகின்றோமே, அது மகத்தான வெற்றியே. இது எனக்குள்ள புகுந்தது. நிறைய சொல்லலாம், இவ்வளவு இன்னும் மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும். சரியாம்மா? நன்றிமா. ஆமா, உங்களுடைய கருத்துகள் நிறைய நாங்க பாக்குறோம். நிறைய பேர் நீங்க 6 மணிக்கு மேல நீங்க சொல்ற கருத்தெல்லாம் கேட்கும்போது நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளை இது இவ்வளவுக்கும் நன்றி சொல்லணும்னா இறைமதன் குமார் மகனுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நாங்களாம் எங்கேயோ கிடந்தோம், எந்த முக்கில மூலையில கிடந்தோமோ, இவ்வளவு தூரத்துக்கு இதுக்குள்ள நாங்க சேர்ந்த பிறகு எனக்கு இப்ப 74 வயசு ஆகுதுயா. இந்த வயசுல நாங்க இப்படி ஒரு பாடம் படிப்போமா அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அப்படியே ஒரு பெரிய பேரானந்தத்துக்குள்ள உள்ள உட்கார்ந்துருப்போம். எவ்வளவு மகத்தான ஒரு ஆட்சி இது. அவ்வளவும் இது வேதாத்திரி மகரிஷி இருக்கான்னு சொல்லி கொடுத்ததே இறைமதன் ஆசிரியர் தான். அப்படி இருக்கும்போது நிறைய உங்களை வச்சு நிறைய எல்லா பேரையும் எனக்கு சொல்ல தெரியல, ஆனா உங்க நிகழ்ச்சிகள் எல்லாரும் சொல்றதாலும் கேட்கும்போது அவ்வளவு மனசுக்கு ஒரு தெம்பு, எவ்வளவு தைரியம், மனசுக்கு தைரியம், தெம்பு, அறிவுபூர்வமான நிறைய இதுவரைக்கும் நாங்கள்லாம் முட்டாளா இருந்திருக்கோமேன்னு தான் நினைக்கையா. ரொம்ப இதுல சாந்தி ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எவ்வளவு வாழ்க்கையில இருந்திருக்கு, நம்ம எதுவும் புரிஞ்சுக்கிடாம வாழ்ந்திருக்கோமே அப்படின்னு மட்டும் நினைச்சு என்ன நானே நான் இப்போ எனக்கு நானே நான் பாராட்டிக்கிடுவேன். நிறைய பிள்ளைகள் 6 மக்களை பெற்றேன். ஆனா எல்லா பிள்ளைகளுக்கும் என்னென்ன யோசனை இருக்கோ சொல்லக்கூடியதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதுலயும் இப்ப ஆசிரியரா நான் பெத்த மவ அதுல ஆசிரியரா பணிபுரியறா, அது மேலான ஒரு வெற்றி. சிறப்பு சிறப்பு. சரிம்மா, சரி தங்கம், நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பரிமளா அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இத சொல்ல வணக்கம். படத்துக்கு மேல வாழ்க வளமுடன். கேக்குதா? சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே தான் ஐயா இருந்தோம், ரொம்ப நாள் ஆச்சு ஞானப்பிரகாசம் ஐயா வரவே இல்லையேன்னு. ஆனா நாங்க அதை கன்வே பண்ணல, எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். நீங்க சொல்ற கருத்தெல்லாம் கொஞ்சம் வாழ்க்கைக்கு ஒத்து வர்றதுதான் தான் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நாளைய பத்தி ஓடிட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு இன்றைக்கு இது இல்லைன்னு. இப்ப நீங்க அந்த வண்டி தொடச்சி போறதுக்கு ரெடியா வைக்கிறதும், அந்த செருப்பை தொடச்சி நம்ம டைரக்ஷன் திருப்பி வைக்கிறதும் அடுத்த ஃபியூச்சருக்கு தானே ஐயா, நாளைக்காக தானே. அப்ப அதை நம்ம நாளைக்கே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அது எப்படி? அதுக்கும் அம்மா பேசட்டுமா? முடிச்சிட்டீங்களா? ஐயா. அது நாளை நினைத்து நீங்க இன்றைக்கு என்ன செய்யணுங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் செருப்பை தொடச்சு வச்சிருப்பாங்கிறீங்க காலையில எழுந்ததும்? காலையில எழுந்ததும் தொடக்கணுங்கிறது முதல் நாள் சிந்தனை. இது வரைக்கும் நீங்க தொடச்சதே இல்ல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போதான் அவங்க முதல் தடவையா யோசிப்பாங்க, ஆமா இல்ல செருப்பு கடையில வாங்கும்போது பார்த்து பார்த்து வாங்கணும்,
இது வரைக்கும் நம்ம தொடச்சதே இல்லையே அப்படிங்கிறது தான் முன்னோக்கிய சிந்தனை, அதாவது நேத்தைய சிந்தனை. ஏன்னா நேத்து நடந்ததை நினைச்சு பாக்குறோம் பார்த்தீங்களா? இது வரைக்கும் நம்ம பாத்ரூமும் நம்ம தொடச்சதே இல்லை. நம்ம கழிவறையோ குளியலறையோ நம்ம எங்கேயாவது குளிச்சு முடிச்ச உடனே நல்லா காஞ்ச துணியால உடனடியா தொடச்சிட்டு ஈரம் இல்லாம வச்சுட்டு வெளியில வந்திருப்போமா? தண்ணியை ஊத்திட்டு செய்ய அப்படியே மாட்டோம். வந்துருவோம். அப்படியே ஆமா. உப்பு படிஞ்சு நிற்கும் குளியல் அறையெல்லாம். இது நீங்க திருப்பி பார்க்கின்ற சிந்தனை. நாளைக்கு இனிமே செய்ய போறீங்க, நீங்க திரும்பி பார்க்கணும்னா அதை செய்ய மாட்டீங்க. அல்லது இதை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு வேற ஒருத்தவங்க தேவைப்படுவாங்க உங்களுக்கு. எங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னொருத்தவங்க கார் வச்சிருக்கும் போது சுத்தமா தொடச்சு வச்சிருப்பாங்க பாருங்க. அப்பதான் நம்ம கார் இவ்வளவு அழுக்கா இருக்கே அப்படிங்கிறது நினைப்பு வரும். அப்ப இப்பதான் வேற ஒருத்தவங்க உங்களுக்கு அந்த திரும்பி பார்க்கிற யோசனையவே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கார் அழுக்கா இருக்கு, இது வரைக்கும் அது தெரியல. வேற ஒருத்தன் காரை பார்க்கும்போது தான் நம்மளும் தொடச்சி வைக்கணும். ஆனா தெரியல, வேற ஒருத்தன் அது தெரிய கொண்டு வரான். அடுத்தவங்க வீட்டு குளியல் அறைக்கு போகும்போதோ கழிவறைக்கு போகும்போதோ எவ்வளவு சுத்தமா அழகா வச்சிருக்காங்க, நம்ம அது மாதிரி வச்சு இல்லையே. அப்போ அது திரும்பி பார்க்கறது. இதற்கு பதிலாக நாமே உட்கார்ந்து நம்முடைய அறையையோ வீட்டையோ மற்ற இடத்தையோ பார்க்கும்போது நம்ம நல்லா வச்சிருக்கோம், அழகா வச்சிருக்கோம், இன்னும் இதை ஒழுங்குபடுத்தலாம். நேத்து நம்ம சென்ற ஆண்டு நடந்துகிட்ட விதம், நம்ம சென்ற ஆண்டு எப்படி உழைச்சோம், இந்த ஆண்டு எப்படி உழைக்கிறோம், நம்ம உறவுகளை எப்படி பராமரிக்கிறோம், இதற்கெல்லாம் ரொம்ப நாள் ரொம்ப நேரம் தேவைப்படாது. இரவுல ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் 20 நிமிடம் ஒவ்வொரு நாளைய வேலை, குழந்தைய பத்தி இதெல்லாம் அவசியம். நீங்க நினைக்கலன்னா உங்க வாழ்க்கை நிறைவே பெறாது. நிறைய வேலைகள் தவிர்க்கப்படும், நிறைய வேலைகள் குறையும். உங்களுக்கு மிகப்பெரிய பொறுமையும் நிதானமும் சந்தோஷமும் வந்துட்டே இருக்கும். திரும்பி பார்ப்பது இல்லாவிட்டால் வரவே வராது. திரும்பி பார்ப்பதையே சரியா செஞ்சிருக்கோம்னு திரும்பி பார்க்குறோம் பாருங்க. கரெக்டா எங்க வீட்டுல மட்டும்பா, இருட்டுல போனாலும் நான் பேனாவை கரெக்டா எடுப்பேன், இருட்டுல போனாலும் தீப்பெட்டியை எடுப்பேன், இருட்டுல போனாலும் கத்தியை கரெக்டா எடுப்பேன், பிளேட கூட இருட்டுல போனாலும் எடுப்பேன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனியா இடம் வச்சிருக்கோம். எப்ப அது அவங்க வீட்டுக்கு போனா எப்படிலாம் அலையிறாங்க, அதுவே நம்ம வீட்டை திரும்பி பார்க்க வைக்கும். அங்க இருந்து நம்ம எவ்வளவு நீட்டா வச்சிருக்கோம் தெரியுமா, நினைச்சே பார்க்க மாட்டோம். ஆனா அடுத்த வீட்டுக்கு போது நம்ம கார் எப்படி ஒழுங்கா வச்சிருக்கோம் தெரியுமா, அங்க போனதும் அது திரும்பி பார்த்தல் நம்ம கரெக்டா வச்சிருக்கோம் அப்படிங்கிற நினைவு அங்க போனதும் வரும். அது போல தன்னுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்க்காத பல செய்திகள் இருக்கின்றன. இப்ப நீங்க காரை திருப்பி வச்சிருந்தாலே நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. நம்ம தெருவுல நிறைய நம்ம 4-5 வீட்டுக்கு பக்கத்துல நிறைய தேவைகள் நடந்திருக்கும். நிறைய தேவைகள்ல நம்ம கலந்துக்காமலே ஏதோ அடுத்த வீட்டுல இருந்து வந்துட்டு போன ஒரு 3வது நபர் மாதிரி வந்துட்டு வெளில வந்துருவோம். அது மாதிரி இருக்கவே கூடாது. நம்ம தெருவுல எந்த நிகழ்வு நடந்தாலும் நிச்சயமா அந்த நிகழ்வு நடக்கும்போது நம்மளோ நம்முடைய குழந்தைகளோ அந்த வீட்டுக்காரங்களாகவே மாறி அங்கே நின்று அவர்களுடைய உறவினர்களுக்கோ வருகின்றவர்களுக்கோ கண்டிப்பா பணிவிடை செய்யணும், அந்த நிகழ்வுல கலந்துக்கணும். துக்கமா இருந்தாலும் சரியா இருந்தாலும் இதுதாங்க வாழ்க்கை. கூடி வாழாத வாழ்க்கை வாழ்க்கை இல்லை. இது போல ஆனா ஐயா நம்ம உறவுகளோட நம்ம மன்னிக்கணும். ஆனா அது வந்து சென்னை போன்ற பெருநகரத்துல எல்லாம் எங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது, ஆக மாட்டேங்குதே. அது யாரும் ஆரம்பிக்கல. அதனாலதான் அத மாதிரி மட்டும் நம்ம வாழ துவங்கிட்டோம்னா கிராமங்களை விட பெருநகரங்கள் இன்னும் சுலபமாயிரும். அவங்க பிரியறாங்க. நீங்க முதல் தடவை அடுத்த வீட்டு குழந்தைக்கு ஒரு 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 ரொட்டி துண்டோ ஒரு பழத்தையோ ஒரு சின்ன ஏதோ அன்பளிப்போ கொடுங்க. போகும்போது புன்னகையா பாருங்க. உடனே அவங்க புன்னகையோட வருவாங்க. கடன் வாங்கிட்டு அடுத்த நாள் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க காணா போயிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா நீங்க கடன் கொடுக்க வேண்டாம். அதுக்காக பக்கத்து வீட்டுல இணக்கமா பழகலாம், சிரிக்கலாம், ஒரு நடத்துனர்கிட்ட நன்றி சொல்லலாம், பஸ்ல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்கள புன்னகையோட பார்க்கலாம். சரியா? கீழே இறங்கும்போது பார்த்து இறங்குங்கன்னு சொல்லலாம். குழந்தையோட வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட குழந்தைய வாங்கி மடியில வச்சுக்கலாம். அடுத்தவங்க தூக்க முடியாத பையன் நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி நிறைய சிந்தனைகள் உங்களுக்குள்ள வரும். நீங்க திரும்பி பார்க்கணும். நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல அவசரம் ஓடியாந்த எதுக்கு நம்மளை கூட பார்க்கல, திரும்பி பார்க்கவில்லை. அது வந்து உட்காந்து யோசிக்கும் போதுதான் தெரியும். யார் யார பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தீங்கன்னு ஞாபகத்துக்கே வராது. நினைவாற்றலை அதிகரிப்பதன் மூலமாக, பின்னோக்கிய நிகழ்வுகளை மீண்டும் நினைப்பதன் மூலமாக உடல் மிக பெரும் மாறுதலை சந்திக்கிறது. நீங்கள் இதுவரையில் கற்பனை செய்து பார்க்க முடியாத இன்பங்கள் உங்களுக்கு கடந்து போன காலங்களில் மறைந்து போயிருக்கிறது. எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய செயல்கள் பல தேவையில்லாமல் செய்து கொண்டே இருக்கிறோம். அவைகளை தேவையில்லை என்று சொல்லுகின்ற அறிவு கடந்த காலத்தில் கடந்து போய்விட்டது. இதெல்லாம் செய்ய வேண்டாம் போல இருக்கே அப்படிங்கிறத பழைய காலத்தை நினைச்சு பார்க்கும்போது தெரியும்.
திருப்பி பார்த்தல் இல்லாத விடைத்தால் தவறு. ஒரு சைக்கிளை தொடச்சிட்டு அவசர அவசரம் ஓடிப்பீங்க, ஒரு பக்கம் துடைக்காமலே இருந்திருக்கும். துணியை துவைச்சிருப்பீங்க, 2 துணி துவைக்காம கூடையில கிடைக்கும். எடுத்த பிறகு கூடையை பார்த்துருக்கணும். நீங்க நிறைய பொருட்கள் அது மாதிரி விட்டுட்டு வந்திருப்போம். கடையில கடைக்காரங்களோட பொருள் வாங்கும்போது பொருளை வச்சுட்டு ஓடி வந்திருப்போம். 8 பொருள் வாங்கியிருப்போம் அன்னைக்கு. 8 பொருள் இருக்கான்னு எண்ணி எப்பயாவது பார்த்திருக்கீங்களா? எத்தனை பொருள் வாங்குனீங்கன்னு பார்த்திருக்கீங்களா? பணம் எவ்வளவு கொடுத்தோம், திருப்பி எவ்வளவு வாங்குனீங்க? பில்லு கொடுக்கணும், திருப்பி பணம் கொடுக்கணும். நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தோம், அவர் எவ்வளவு கொடுக்கணும், கொடுத்துருக்கிறாரா? இதுக்கு ஒன்றும் 1 மணி நேரம்லாம் ஆகாது. ஆனா வாங்கி சில்லறையை சரி பார்க்காமலே எவ்வளவு பேர் போட்டுட்டு வரோம் தெரியுமா? ஆனா ஒவ்வொரு வேலையிலும் நீங்க சரி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைக்காரங்க சில்லறையை வாங்கி சரி பார்த்து, பஸ்ஸில் கண்டக்டர் சீட்டை வாங்கி மடிச்சு வச்சு, பாக்கி சில்லறை பத்திரமா கொடுத்து, கிழிஞ்ச நோட்டை திருப்பி கொடுத்து வாங்காதீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் உங்களை வித்தியாசமா பார்ப்பாரு. ஏன்னா அவர் கிழிஞ்ச நோட்டை வாங்கி இருக்கிறாரு. இல்லைங்க மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இந்த நோட்டை நான் வாங்கினா நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் இப்படியே பல பேர் செஞ்சோம்னா கிழிஞ்ச நோட்டை கண்டக்டர் கைக்கு வரவே வராது. எல்லாருமே கிழிஞ்ச நோட்டை கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய கிழிசல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்மளுக்கு திருப்பி பார்த்தல் மூலமாக மட்டும்தாங்க அதை சரி பண்ணவே முடியும். இது ஒண்ணுதான் வெற்றியை கொண்டு வரும். நீங்க முன்னோக்கி ஓடுவது ஒரு காலத்திலும் வெற்றியே அல்ல. இந்த வெற்றி தோல்வி ஆரம்ப காலத்திலே வந்துச்சு. எப்ப வந்துருச்சு? சிவன் பார்வதி காலத்திலே யாரு வெற்றி தோல்வின்னு இருந்தது? உலகத்தையே சுத்தி வந்துட்டு தோல்வியை மட்டுமே பெற்றுக்கிட்டார் முருகன். யோசிச்சு பார்த்து, இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த ஞான பழம் சொல்லுவாங்க. திருவிளையாடல் படம் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, பார்த்திருக்கோம். பிள்ளையார் யோசிப்பாரு, இந்த உலகம்னா எதிரா? நம்ம அப்பா அம்மா உள்ள இருந்துட்டு வந்தோம். அப்பா அம்மா இந்த உலகம்னா இவங்க உட்கார்ந்து இருக்கிற உலகத்துக்கு சொல்றாங்களா, இந்த உலகம்னு சொல்றது இவங்கள சொல்றாங்களா? நம்மளுக்கு அப்பா அம்மா தானே உலகம், அவங்க உள்ள இருந்ததுன்னா நம்ம வெளியில வந்தோம். அப்ப இது அறிவு கனி. இது முதல்ல நம்ம எங்க இருந்து வந்தோம், இப்ப இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போறது மாதிரி இந்த உடம்புல இருந்து நம்ம இன்னொரு உடம்பு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இவங்கதான் நமக்கு உண்மையான உலகம். அதனால அப்பா அம்மா என்றால் யார், உலகம் என்றால் யாருன்னு நாரதரை கேட்பாரு. அவரு சாட்சி. அப்பா அம்மா தான் உலகம், ஏன்னா அவங்க உள்ள இருந்தா நீ வெளியில வந்த. உடனே இவங்க என்ன செய்வாங்க, அப்ப அப்பா அம்மா உலகம்னா நான் இவங்களை சுத்தி வந்து வாங்கிடுறேன்னு. ஏங்க மயில் மாதிரி ஒரு வாகனம் இல்லை பிள்ளையார்கிட்ட, மூஞ்சூரு. இவரு எப்போ ஓடி உலகத்தை சுத்துறது? மயில் நிமிஷத்துல பறந்து வந்துடும். பறந்து வந்துட்டு வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடியே இந்த ஆளு வாங்கிட்டாரு. அங்கேயே வெற்றி தோல்வி வந்துட்டு ஓடியவன் வெற்றி பெறவில்லை. நிதானம். துப்பாக்கி சுடும்போது கூட நீங்க நிதானமா இருந்தீங்கன்னா தான் கரெக்டாவே சுட முடியும். அது பின்னோக்கி பார்த்தல். எப்படி சுடணும், ஏன் சுடணும், என்ன சுடணும் அப்படிங்கிறது பின்னோக்கி பார்த்தல். இது ஒரு பின்னோக்கி பார்த்தல். நேற்றைய பொழுதுகளை நினைத்து பார்ப்பது இன்னொரு பின்னோக்கி பார்த்தல். இந்த பொருளை வாங்குவதா வேண்டாமா என்று தீர்மானிப்பதும் ஒரு பின்னோக்கி பார்த்தல். வாங்கினதுக்கு அப்புறம் பார்க்க முடியாது இல்ல, அதுவே பின்னோக்கி பார்த்தல். அது போலவே பல தேவைகளை நாம் புறக்கணித்திருக்கிறோம், பல உறவுகளை புறக்கணித்திருக்கிறோம், பல நேரங்களில் பஸ்களில் பயணம் செய்யும் பொழுது பலரோடு புன்னகையோடு வருவதை புறக்கணித்திருக்கிறோம். பல நேரங்களில் நம்மிடம் எத்தனை சட்டைகள் இருக்கின்றன என்று எண்ணி பார்க்காமல் புறக்கணித்திருக்கிறோம். பல நேரங்களில் அவசரத்தில் சரியாக செய்கிறேன் என்று பல செயல்களையே புறக்கணித்திருக்கிறோம். சரியா? அம்மா நான் ஏதாவது புரியுற மாதிரி சொல்லியிருக்கேனா உங்களுக்கு? புரியுது ஐயா. அதே போல மறதி என்பது சிறந்த மருந்துன்னு வேற சொல்லியிருக்காங்க இல்லையா? மறதி என்பது மருந்தே அல்ல. நான் குற்றங்களை ஒருபோதும் சரி என்று ஏற்றுக்கொள்வதே இல்லை. மறதி என்பது ஒரு தற்காலிகமான தூக்கம், தற்காலிகமான நினைப்பை அழிப்பது. நினைவில் இல்லாத ஒன்று உங்களால் ஒருபோதும் உயிர்த்தலுக்கு வருவதே இல்லை. ஒருத்தன் துண்டு துண்டா வெட்டி ஒருத்தவங்க நல்லா போறீங்க, முள்ளு குத்திட்டு அந்த பக்கம் முள்ளு கிடக்கு. மறதி வந்து அது நல்லதா? கத்தியை எடுக்கிறீங்க, எங்க வைக்கிறீங்கன்னு தெரியல, அல்லது மறந்து போகுது. கத்தியை நினைச்சு எங்க வச்சீங்கன்னு ஞாபகத்துல வைக்கிறது நல்லதா, மறந்து போறது நல்லதா? எப்படி சொல்லுவாங்கன்னா, கிட்டாதாயின் வெட்டன மரம்னு தமிழே சொல்லுது. மறந்துருன்னு. கிடைக்காத ஒன்றை நினைத்து துன்பப்படாதேன்னு சொல்லுது. அங்கதாங்க மறதி வேணும். அந்த மாதிரி வீடு கட்டிருக்கலாம் தெரியுமா, இந்த மாதிரி கட்டாம விட்டுட்டேன் தெரியுமா, செஞ்சு முடிச்சுட்ட, இனிமே இருக்கிறத அழகுபடுத்து, அதுதான் அங்க வேணும். செஞ்சு முடிச்சதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது, எப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது செஞ்சதை நினைக்கணும். மறப்பு எங்க வேணும், எங்க வேணாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்யணும். எங்கே மறதி வேண்டும், எங்கே கூடாது. எங்க மறதி வேணும் தெரியுமா? நம்ம பையன் தப்பு செஞ்சிருவான், அதையே நினைச்சுக்கிட்டு அவனை உண்டு இல்லைன்னு பாதமாக்குற பாருங்க, அங்க மறதி வேணும். ஏன்னா அவனை திருத்தணுமே தவிர அவன் குற்றங்களை பெரிதுபடுத்தி கொண்டே போவதால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
திருத்த சரி வேண்டிய வந்து ஞாபகம் இருக்கணும், குற்றங்களை திருத்தணும், அதுக்கான வேலையில இறங்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு எங்க வேணும் மறதி? அவனை தண்டிப்பதில் மறதி வேண்டும், அவனை திருத்துவதில் கவனம் வேண்டும். அப்ப ரெண்டுமே ஒரே காரியத்துல தான் வருது. அவன் செய்யற தப்பு ஞாபகத்துல இருக்கணும், அதுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே அவனை நோக அடிக்க கூடாது. ஆனா அவன் திருத்தாம நம்ம அவனை விடக்கூடாது. இப்போ மறதி எங்க வேணும், நினைப்பு எங்க வேணும்? நான் சரியா சொல்லியிருக்கானா? சொல்லியிருக்கீங்க. புரியுது புரியுது. நன்றி. நன்றிம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மாள். வாழ்க வளமுடன் அம்மா. ஜெயலட்சுமி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா. மைக் ஒன் டைம் டச் பண்ணுங்கம்மா. வாழ்க. நன்றிம்மா. வணக்கம்மா. பேசுற கேட்கலையா? கேக்குதுமா கேக்குதுமா, கேளுங்க ஐயா கிட்ட கேளுங்க. நான் பேசுற கேக்கா? கேக்குதுமா, பேசுங்க. சரி. நீங்க சொன்ன அந்த கால் உப்பு குத்தி வெண்ணி வச்சு தொடக்க சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது ஆமா, அது தொடச்சதுல நல்லா கேட்டிருந்தது. ஆனா திரும்ப அதே மாதிரி வருது, அதுக்கு என்ன செய்யலாம்? என்ன வருது? அந்த கால் நரம்பு ராத்திரி உறங்கும் போது அப்படி நெரிச்சு விட்டோம்னா நரம்போட இழுக்குதே. அதற்கு கொஞ்சம் எண்ணெய் குளியல் எல்லாம் பண்ணணுமே. நான் சொல்லி கொடுத்துருக்கேனே, எண்ணெய் குளியல் பண்றீங்களா? சரியா? எண்ணெய் குளியல் எல்லாம் பண்ணீங்கன்னா படிப்படியா குறையும். அது குளிக்கதான் செய்யறேன். அதான் இப்ப திருப்பி வந்து அது ஓரளவுக்கு பரலாம், நல்லா சுகமா இருந்தது. அதுக்கு அடுத்து இப்படி வரையும் கொஞ்சம் என்ன திரும்ப வருது என்னன்னு கேட்டேன். கண்டிப்பா அந்த பகுதியில இருக்கிற ஒரு மருத்துவரை நீங்க பார்க்கணும், தமிழ் மருத்துவரை பார்க்கணும். அவங்க உங்களுக்கு போதுமான அளவு அதற்கான உதவி செய்வாங்க, மருந்துகள் கொடுப்பாங்க, அல்லது எப்படி குளிக்கணுங்கிறத விரிவா சொல்லி கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நான் விரிவா உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அல்லது நீங்க நேர்ல என்ன சந்திக்கணும், அல்லது அந்த பகுதியில் உள்ள நல்ல மருத்துவர் யாரையாவது சந்திக்கணும். சரிங்களா? தமிழ் மருத்துவர். சரியா? நன்றிம்மா. நன்றி. இப்போ வந்து நீங்க வேதாத்திரிய மகரிஷிய நாங்க பார்த்ததில்ல. ஆனா உங்களை மாதிரி வந்து எங்களுக்கு சொல்றது அவ்வளவும் அவங்க அத்தனை பேரை நாங்க தினசரி பார்த்த மாதிரி தான். இப்போ வேதாத்திரி மகரிஷியின் வந்து எல்லாருமே நீங்க இந்த இதுல வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குற அத்தனையுமே நிறைய ஒரு கல்வி. நாங்க இவ்வளவு காலத்துக்கு பிறகு இதெல்லாம் படிக்கிறோங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது ஒரு சந்தோஷம் தானையா, ரொம்ப பெரிய சந்தோஷம். நிறைய ஐயா வாழ்க வளமுடன். நன்றிமா. வணக்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஜெயந்திங்கய்யா. ஐயா இப்ப நீங்க வந்து குடும்பத்துல சொல்றீங்க இந்த மாதிரி வந்து பையனை இது பண்ணிட்டே இருக்கிறது. சில பசங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் நான் சொல்லல, நிறைய பசங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா பெரியவங்க வந்து இனிமேல் அவங்களுக்கு என்ன காலம் இருக்கு, அவங்களுக்குரிய பாதுகாப்பெல்லாம் கூட இல்லாம எல்லா பொருளுமே நமக்கு கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொன்னா அவங்க கேட்கும் போதெல்லாம் கொடுத்து கொடுத்து இழந்து விடுகிறார்கள் ஐயா. அப்ப வந்து அவங்களுக்குன்னு ஒரு விழிப்புணர்வு வேண்டுமா இல்லையா? அங்கே அதுதான் என்னோட கேள்வி. கண்டிப்பா வேணும். அவங்க சிந்திக்கணும், இந்த குழந்தையை சார்ந்து நான் வாழவே கூடாது. எல்லாவற்றையும் இழந்த பிறகு நான் தனிமையாக எந்த பொருளும் தேவையில்லாமல் வாழ எனக்கு தகுதி இருக்கிறதா? இந்த பொருட்கள் எல்லாம் இல்லாமல் என்னால் வாழ முடியுமா? என்னுடைய கடைசி காலம் வரையில் அடுத்தவர்கள் துணை இல்லாமல் என்னால் நடக்க முடியுமா? என்னுடைய படுக்கையிலிருந்து நானே எழுந்து கொள்ள முடியுமா? என்னுடைய இயற்கையான கடமைகளை மிக சரியாக யாருடைய துணையும் இல்லாமல் என்னால் செய்து கொள்ள முடியுமா? எனக்கான உணவை யாருமே இல்லாவிட்டால் என்னால் தயாரித்து கொள்ள முடியுமா? இப்படிலாம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா பண உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியுமா? அந்த பணம் எனக்கு அடுத்ததாக அவர்களுடைய தேவையை மாத்திரமே கவனித்துக் கொண்டு போவார்கள். நமக்கான தேவையை அவர்கள் முழுமையாக செய்வார்களா? அப்படியே செய்ய விரும்பினாலும் அவர்களுடைய குழந்தைகள் வரும் பொழுது
அவர்கள் அவர்களுடைய குழந்தையை பார்த்துக் கொள்வார்களா, அவர்களை பார்த்துக் கொள்வார்களா, அவர்களுக்கு புதிதாக நாம் தோற்றுவிக்கின்ற உறவு வட்டங்களை பார்ப்பார்களா, அல்லது நம்மை பார்ப்பார்களா என்ற சிந்தனையும் அதன் பின்விளைவுகளும் அவசியம் பெரியவர்களுக்கு வேண்டும். நான் இதை திரும்பி பார்க்கணும்னு சொல்றேன். இதுவும் திரும்பி பார்க்கறது தான். பின்னால என்ன நடக்கும் அப்படிங்கறத இப்பவே பார்க்கறது. அது நடக்க போகுது. அதை மிக சரியாக செய்வது எப்படி என்பதை அறிவின் வழியாக பார்த்தல். நடக்க போறத இப்பவே பார்த்துடுறது, அது திரும்பி பார்க்கறது. நடந்ததையும் பார்க்கறது, நடக்க போறதையும் பார்க்கறது. இப்படி பார்த்தோம்னா நம்ம எப்படி வாழணுங்கிறது தெரிஞ்சிடும். அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் என் பையன் தப்பே பண்ண மாட்டான், அவன் கேட்கறதெல்லாம் புடிச்சிருவான், அவனை விட எனக்கு உலகமே இல்லை, என் மேல எவ்வளவு உயிரா இருக்கான் தெரியுமா, தப்பே இல்லை, இருக்கட்டும். ஆனா அதற்காக உங்களுக்கு என்று உள்ள பொருளை நீங்கள் அவசியம் தேக்கி வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு பிறகுதான் அவர்கள் அதை அனுபவிக்க வேண்டும். அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு வேண்டியதை அவர்கள் உருவாக்கி கொள்வதற்கான அறிவை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். நம்ம கிட்ட இருந்தே வாங்கி அவன் வாழணும்னே நினைக்கக்கூடாது. ஒரு குழந்தை பிறந்த 8 மாசத்துலயே தானா நடந்தாதான் நம்மளுக்கு சந்தோஷம். 10 வயசுக்குள்ள அடுத்து 8 வயசுக்குள்ள அது தானாவே எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சா நம்மளுக்கு சந்தோஷம். 18 வயசுக்குள்ள அது எல்லாமே தனக்கு வேண்டியதெல்லாம் தானே தேடிக்கிற இடத்துக்கு வந்து தானே எல்லாத்தையும் செஞ்சுக்க கூடிய அளவிற்கு தனக்கு வேண்டியதை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு மாறிச்சுன்னா சந்தோஷம். அது போலவே தன்னுடைய வாழுங்காலத்தில் தனக்கு வேண்டியதை சம்பாதிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் 28 வயசுல. அதுக்கப்புறம் அது நம்மளை எதிர்பார்க்கவே கூடாது. தனக்கு வேண்டிய முடிஞ்சா நம்மளுக்கு உதவி செய்யலாம். தோளுக்கு குழந்தைகள் வளர்ந்த பிறகு அந்த குழந்தைகளுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தான் முதல் குழந்தைகள். ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வயசாயிட்டே போகுது, அதுக்கப்புறம் இயலாமை வரும். அந்த இயலாமையை கூட எப்படி கழட்டுவது? இயலாமை என்பது மனசுக்கு வர்றதே இல்லை. நிறைய பேர் இளமையாவே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, உடம்புதான் முடியாம போயிடும். உடலிலிருந்து இயலாமையை கழட்டுவது தாங்க மருத்துவம். அதை நம்ம சொல்லியிருக்கிறோம், நித்திய உடல் பாதுகாப்பு முறை. இதோட பொருளையும் உங்களுக்கு கடைசி காலம் வரையில் உருவாக்க முடியும் என்று தோன்றாத வரையில் நீங்கள் இழத்தல் தவறு. சரியா? நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாம் ஏற்கனவே. நன்றிம்மா. நன்றி. வாழ்க. நன்றிங்கம்மா. அடுத்ததாக கமலா அம்மா அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்கம்மா. கமலாம்மா. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா. நீங்க பேசுனது எல்லாம் இயல்பா சாதாரணமா நம்ம குடும்பத்துல பேசுற மாதிரி ஒரு நல்லா இருந்தது. நான் ஃபுல்லா கேட்டேன். நான் வந்து மனவள கலையில ரொம்ப வருஷமா இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில விட்டுட்டு இப்ப இந்த இறை சாதனை மார்க்கம் வந்த பிறகு நான் நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள நான் வச்சுக்கிட்டேன். யார் என்ன சொன்னாலும் அது பண்றல. வீட்டுக்குள்ளேயே ஒரு 4 பேர் இருக்கிறோம்னா ஒரு சிரிச்சு பேச முடியல ஐயா. எதுவும்னா நம்ம ஏதாவது நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசலாம். எல்லா வகையிலும் கடவுள் என்ன நல்லா வச்சிருக்காரு. குழந்தைங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க, பேர பிள்ளையெல்லாம் எடுத்தாச்சு. இருந்தாலும் வந்து வீட்டுல உள்ளவங்க, வீட்டு கணவரும் சரி பிள்ளைங்களும் சரி உட்காந்து ஒரு இடத்துல பேசுவோம்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதெல்லாம் வந்து மனம் விட்டு பேச மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போனை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. எங்க வீட்டுக்காரங்க நானும் இருக்கிறோம், அவங்களும் ரொம்ப பேச மாட்டாங்க, போன்ல தான் இருப்பாங்க. அப்படியே அவங்களுடைய உடலுக்கு தேவையான அனைத்து உணவுகளும் இயற்கை சார்ந்த உணவுகளா நான் பார்த்து ஒண்ணு செய்யறேன். ஒண்ணுக்கும் ஒரு நன்றி கூட சொல்ல வேண்டாம், அவங்க நன்றியெல்லாம் எதிர்பார்க்கல, நல்லா இருக்கட்டும். ஆனா வியாதி ஏதாவது எனக்கு அது பண்ணுது, வயிற்று வலிக்குது, இதை பண்ணுது அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கும் பொழுது நம்ம கரெக்டா தானே செஞ்சுட்டு வரோம், உணவுலதான் குறை சொல்றாங்களே அப்படின்னு நமக்கு கொஞ்சம் மனசு வந்து செய்யறதுக்கு சோம்பலாகுது. ஐயோ நம்ம இவ்வளவு தூரம் செஞ்சு நமக்கு ஒரு நல்ல பேர் இல்லையே. இப்போ ஆஸ்பத்திரிக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி சரியா. நம்ம எல்லாரும் ஒரு நாடகத்துல நடிக்கிறோம். சரி. செத்து போற வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருப்போம், செத்து போனதுக்கு அப்புறம் நடிக்க தெரியாம விட்டுருவோம். இத விட்டுடலாம். உண்மையிலேயே ஒரு நாடகம் பார்க்க போறீங்க, கதாநாயக வேஷம் போடணும், நகைச்சுவை நடிகனா வரணும். நகைச்சுவை நடிகன் வரும்போது எல்லாரும் அழுவ ஆரம்பிச்சீங்கன்னா அவன் ரோலை வந்து ஒழுங்கா செய்யலன்னு அர்த்தம், அவனுடைய பகுதியை சரியாக செய்யவில்லை. நீங்க உங்க பகுதியை சரியா செய்யலன்னு நான் சொல்றேன். அதாவது உங்க பகுதி என்னன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க எல்லாரும் ஏதோ ஒண்ணு செய்யணும்னு சொன்னீங்க பாருங்க. அதாவது எல்லாரும் கூடி பேசணும், சிரிச்சு பேசணும்,
இதையெல்லாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க பாருங்க. இதை நீங்க செய்ய வைக்கணும் அவங்கள. அங்கதான் நீங்க தோத்துட்டீங்க. செய்ய முயற்சி நீங்க பண்றாங்க. நீங்க முதல்ல உங்க வீட்டுக்கார கையில இருக்கிற செல்போனை புடுங்கணும். நீங்க 2 பேரும் தனியா தானே இருக்கீங்க. ஆமா. மச்சான் என்ன நான் இருக்கும்போது போனுன்னு புடுங்கி இருக்கணும். அவரு இது வரைக்கும் மச்சாங்கிற வார்த்தையை கேட்டுக்க மாட்டாரு. நீங்க வாங்க போங்கன்னு பேசியிருப்பீங்க. ஆமா, ஒரு போலீஸ்ல உங்க இருந்தவர். வீட்டுக்காரர் நீங்க கூப்பிடுறீங்க, மெதுவா கூப்பிட்டு மச்சான் நான் கிட்ட அவரு முதல்ல இது வரைக்கும் இல்லாத அதிர்ச்சி வரும் அவருக்கு. அவரால நம்ப முடியாது. அப்புறமா சொல்றேன், இல்ல நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன், சீரியல்ல பார்த்தேன். நீ வந்து நான் பக்கத்துல இருக்கும்போது போனே பேசுறேன், நான் யாருகிட்ட பேசுறது? நீங்க எத்தனை வருஷம் நம்ம 2 பேரும் இருக்க போறோம்? ஒரு சீரியஸான வார்த்தையும் இடையில வரணும்ல. அப்புறம் திருப்பி மறுபடியும் முதல்ல வீட்டுல இருக்கும் போதாவது செத்த போனை ஓரம் கட்டி வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம பேசிட்டு இருக்கலாம். அப்புறம் நீங்க வெளியில போனதும் போன ஆன் பண்ணிட்டு நீங்க அல்லது பேசி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வாங்க. கார்ல போனா காரை விட்டுட்டு வேற எங்கேயா பாத்தீங்கன்னா காரை கொண்டு போய் மோதுவீங்களா மோத மாட்டீங்களா? காரை பத்திரமா ஓட்டும்ல. வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுல இருக்கிறவங்களோட பேசுனியா சிரிச்சு முதல்ல. நான் சொன்னல கீரை குழம்பு நல்லா இருக்கான்னு கேட்டாதான் அவங்களுக்கு ஞாபகமே வரும் கீரை குழம்பு சாப்பிடறோம்னு. இது மாதிரி வீட்டுல உள்ளவங்களும் வாழவே இல்ல. உங்க குடும்பம் மட்டுமா? என் குடும்பம் அப்படிதான். பெரிய புண்ணியம் செஞ்சேன். என்ன புண்ணியம் செஞ்சு தெரியுமா? செல்போன் பட்டன் அழுத்த தெரியாத ஒரு மனைவியை கட்டிக்கிட்டேன். ஆனா அவனவே படிக்கல அவ. அதனால என்ன ஆச்சுன்னா அவ பேசிக்கிட்டே இருப்பா வீட்டுல. போனே பண்ண தெரியாது, யாருக்கிட்டையும் பேச முடியாது இல்ல. எந்த நேரமும் வேலை செஞ்சுட்டே இருப்பா. அவனுக்கு நாங்க எல்லாருமே அடிமை. அதாவது அவளுக்கிட்ட நாங்க எல்லாருமே பயந்துட்டு இருப்போம். ஏன்னா சகட்டு மணிக்கு திட்டுவா எல்லாரையும் சரியா செய்யறதுக்காக. நாங்க எல்லாரும் பயப்படுவோம். அதாவது அன்புக்காக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? போதும்மா நீ வாயை திறக்காத அப்படிம்போம். சரிப்பா. ஏன்னா அந்த மாதிரி நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அந்த வேணும்னே போய் இடிச்சு உரசி பேசுறது. பசங்களோட முடி இந்த பையன் அநியாயத்துக்கு மாறிட்டாங்கன்னு வீட்டுக்காரங்கள்ட்ட அவன் கிட்ட வரும்போது பேசுறது. பையன் கிட்ட போய் இருந்தாலும் உங்க அப்பா வர ரொம்ப தாண்டா ஓவரா பில்டப் கொடுக்குறாரு, ரொம்ப பந்தா காட்டுறாரு அப்படின்னு பையன் கிட்ட பேசுவான். மருமகிட்ட போய் என் மாமியார்லாம் ஏப்பா இப்படி எல்லாம் இல்லப்பா, நான் எவ்வளவு சுதந்திரமா வச்சிருக்கேன் தெரியுமாங்களா. இது மாதிரி வழிய போய் நம்ம அவங்க சிரிக்கிறது மாதிரி நம்ம பேசணும். அம்மா நம்ம சாதிச்சிடலாம், வாழ்க்கைய சுகமா வாழ்ந்துடலாம், சிரிச்சு வாழ்ந்துடலாம். எல்லாரையும் நம்மளை பார்த்து புன்முறுவல் பூக்க வைக்கலாம். உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு புன்னகை வர வைக்கலாம். 10 பேர் குடும்பத்துல இருக்கும்போது கூட 10 பேர்கிட்ட கூடி பழகும் போது கூட ஒரு பொது நிகழ்ச்சியில இருக்கும்போது நம்ம வீட்டு வேற ஒரு நிகழ்வுகள்ல நம்ம போய் சொந்தக்காரங்க நிகழ்வுகளை கலந்துருக்கும் போது நம்ம வீட்டுக்கார கூப்பிட்டு தூரத்துல இருந்து வேணும் ஏன்னா இங்க வாங்க சீக்கிரமா அப்படின்னா ஏன்டா இவ கத்துறாருன்னு நினைச்சிட்டு மெதுவா வந்து ஏன்டி கத்துற மாதிரி, ஏன் கமலா கத்துற மாதிரி, சும்மாதான் கூப்பிட்டேன், ஏன் சத்தம் போட்டு கூப்பிடக்கூடாது அவங்கள, நான் கூப்பிடாம யாரு கூப்பிடுவா அப்படிங்களா, சரி சரி மெதுவா பேசு அப்படின்னு பயப்பட. அந்த நேரத்துல அவரு வேகமா பேச முடியாது இல்ல. உங்களுடைய ஆளுமையை காட்டலாம், உங்களுடைய ஆளுமையை காட்டலாம், மத்தவங்களுக்கு இருந்து உங்களுடைய கரிசனத்தை காட்டலாம், உங்களுடைய அதே மாதிரி உங்களுடைய தனிமையை நீங்க உணர்த்தலாம். இது வந்து எல்லாரோட கூடி பழகிறது நம்ம கத்துக்க வருங்க. அன்பு, அறிவு, அறம், இன்பம், மகிழ்ச்சி எல்லாம் தானா உங்க மேல வந்து உட்காந்துக்கணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு பொருள். நட்பு, பணம், வீடு, வாசல், காரு, பங்களா தான் உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சத்தியமா இல்ல. எனக்கு அறம், நட்பு, மகிழ்ச்சி, சரியா, சிரிப்பு கூட உருவாக்கினாதாங்க உண்டாகும். இல்லாட்டா பையன்னு மூஞ்ச தொங்க போட்டே உட்காந்துருப்பான். உட்கார்ந்துருக்க வேண்டியா இருக்கு. அவங்க என் வீட்டுக்காரி வந்து ஏன் மோர தொங்குதும்பா, எப்படி மோர தொங்குதும்பா, முகம் தானே அழகான மூஞ்சி தானே, அது நம்ம கம்முன்னு உட்காந்துருக்காங்க பேசாம. வரும்போதே ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் மோர தொங்குதும்பா, அது ஒன்னும் தொங்கு கிடையாது, இருக்கிற இடத்துலதான் இருக்குது. உருன்னு உட்காந்துருந்தா என்னமோ மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் சிரிச்சுதான் பேசுவேன். ஆனா அவங்க வந்து நாளும் வந்து இந்த காவல்துறையில இருந்ததுனால கொஞ்சம் கடுக்கடுனே வெளியில இருந்து பழக்காங்கிட்டு அவன் வெளில வந்து வீட்டுக்கு வந்தா பிள்ளைங்களை எல்லாம் கவனிக்கிறது எல்லாம் என்னுடைய ஒர்க்கு தான். இப்பதான் எல்லாம் முடிச்சு பேத்தியெல்லாம் எடுத்து மருமகள்லாம் நல்ல தங்கமான பிள்ளைங்க எல்லாருமே எல்லாம் நல்லா வளர்த்து நல்லா பண்ணிருக்கையா. ஆனா நானும் ஒரு நல்ல ஒரு மாமியாரா நீங்க பேசும்போதே கூட நிறைய பேச்சுக்களை சீக்கிரம் பேசினு பாக்குறீங்க. பேசுனா போறோம், நீ ஏன் நம்ம தீவு இல்லாம ஓடி ஓடி செய்யறோம். அவங்க வந்து தம்பி அதை இங்க எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு போன நீங்க அவங்கள வேலை வாங்குங்க. அம்மா நான் அவசரத்துல இருக்கேன்னு சொல்லுவாரு. என்னோட அவசரம் உனக்கு இல்ல, நான் தான் அவசரம்.
நான் படுத்துட்டேன்னா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போக மாட்டேன். அப்ப இந்த விவசாயம் எல்லாம் காணப்படும்ல. ஒரு பொருளை எடுத்து கொடுத்துட்டு போடாங்கிறேன். அதை விட என்ன உனக்கு அவசரம் கிழிக்குது அப்படின்னா, என்னடா அம்மா இது வரைக்கும் நம்மள பேசுனதே இல்ல, இப்ப ஏதோ வித்தியாசமா பேசுறாங்க. முதல் தடையா அவர் அப்பதான் சிந்திக்க ஆரம்பிப்பாரு உங்க பையன். நீங்க முடிஞ்சு போச்சு வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க, இனிமேதான் உங்களுக்கு தொடங்கவே போகுது. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றி ஐயா. நன்றி நன்றி. மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் மகிழ்ச்சியா வச்சுக்கணும். நீங்க உங்க குடும்பத்தை மகிழ்ச்சியோட வச்சுக்கணும். நீங்க எல்லாரும் கூடி சிரிச்சீங்கன்னா எனக்கு உயிர் வரும். அப்படி நம்புங்க. சரியா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா முடிக்கலாமா? இன்னும் யாரும் இருக்காங்களா? ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணலைங்கயா. நன்றிம்மா. முடிச்சுக்கலாமாங்கயா? நன்றிம்மா. நன்றிங்கம்மா. முடிக்கலாங்கம்மா. இதுவரை நமக்காக எது உண்மையான வெற்றி என்றும் சிந்தித்தலே வெற்றி என்று நமக்காக ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்தி கொடுத்த ஐயா அவர்கள், இயற்கை விஞ்ஞானி ஞான பிரகாசம் ஐயா அவர்கள், அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவர்களின் அருட்தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இளம் விஞ்ஞானி அருட்பிரகாசம் ஐயா அவர்களின் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக அனைத்து அன்பர்களும் தற்சோதனை வகுப்பில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்மா. பூஜாமா. வாழ்க வளமுடன்மா. வேதாத்திரி கவி உலக நல வாழ்த்து பாட சொல்லிட்டீங்களாங்கம்மா? வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி மற்றும் உலக நல வாழ்த்து பாட விருப்பம் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செந்தில் மதி அவர்கள் வாழ்க வளமுடன்மா. செந்தில் மாத்தியம்மா வாழ்க வளமுடன்மா. வேதாத்திரிய கவி பாடுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறை சாதனை மார்க்கம், வாழ்க வளமுடன். வேதாத்திர கவி. போரில்லா நல்லுலகம், பொருட்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாட ஜானகி அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும்,
நம் கடமை அற வாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தற்சோதனை அமைப்பில் அனைத்து அன்பர்களும் இறை ஆசிரியர் பெருமக்களும் மெய்யன்பர்களும் கலந்து கொண்டு ஆன்மீக உயர்வு பெற அன்புடன் அழைக்கிறோம். இறை சாதனை மார்க்கத்தின் வாழ்க வளமுடன். இன்று பிறந்த நாள் காணும் இறை மதன் ஐயா அவர்களின் அருட்பணி வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என்று இறை மதன் ஐயா அவர்களை அனைவரும் வாழ்த்தி வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.